ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, போகேன் விலைங்கிற 2024 இறங்கின மலையாளம் சைக்கோ த்ரில்லர் மூவி தான் எடுத்து வந்தோம். படம் வேறு லெவலில் இருக்கும். வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் காரில் வந்து ட்ராவல் போகிற மாதிரி வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் வந்து ஆகுது. அதில் வந்து ஒய்ஃப் வந்து தூக்க கட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க தலையில் பயங்கரமான ஒரு அடியெல்லாம் படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து கட் பண்ணிட்டு, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு ரீத்து. ஓகேங்களா? அவங்களுக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணுன்னு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டு, இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கேட்லேருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க பசங்க போன அப்புறமும். சரிங்களா? ஏதோ ஒன்று பார்த்துட்டு ரொம்ப நேரமா ஏதோ திங்க் பண்ணுற மாரியே நமக்கு வந்து தோணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இவங்க வந்து திங்க் பண்ணிட்டு அவ்வளோ நேரம் வந்து இருக்கிறாங்க. இத வந்து அவங்க வீட்டுக்கு வந்து பேப்பர் போட ஒருத்தன் வருவான். அவன் வந்து சைக்கிளோட பெல் அடிச்ச பிறகு தான் இவங்களுக்கு வந்து ஞாபகமே வரும். ஓகேங்களா? அந்த மாரி ஒரு சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு வேலைக்காரம்மா, இவங்க கையில இந்த பேப்பர வாங்கிட்டு போயிட்டு, வீட்டுக்கு வந்து இவங்கள வந்து கூட்டு வராங்க. வீட்டுக்கு வந்தவுடனே இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து, "ஆமா, என் பசங்க 2 பேரும் எங்க போனாங்க?" அந்த மாரி கேட்குறாங்க. நமக்கே குழம்பிரும். டேய்! ஏன்டா இவங்க தான்டா இப்போ அவங்க பசங்கள ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க. உடனே அனுப்பிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகல. வந்து வேலைக்காரங்கள புடிச்சு என் பையன் பசங்க எங்க போனாங்கன்னு கேட்குறாங்கன்னு சொன்னோனே, அப்பதான் நமக்கு வந்து புரியுது. இவங்களுக்கு அந்த கார்ல போகும்போது தலையில பயங்கரமா அடிபட்டுருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல வந்து மெமரி லாஸ் மாரி ஒரு ப்ராப்ளம் வந்து ஆயிருக்கும். அதாவது ஒரு கொஞ்சம் விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா, கொஞ்சம் நேரத்துல வந்து மறந்துரும். அதாவது கால்ல ஒரு ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்கள சுத்தி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா, எல்லாம் ஞாபகம் வச்சிருப்பாங்க. ஒரு சாயங்காலம் ஒரு ஈவினிங் வாக்குல எல்லாமே மறந்துரும். அந்த மாரி ஒரு குயிக்காவே எல்லாம் மறக்கிற மாரி ஒரு பிரச்சனை இருக்கு போல. அதனாலேயே தான் இவங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து என்ன பண்றாங்க, இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம வேலைக்காரம்மா. இப்ப தானம்மா டாக்டர் ஐயா வந்து கூட்டு போனாங்க. அவங்கள ஸ்கூல்ல வந்து டிராப் பண்றதுக்கு. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஓ! ஆமால்ல. அந்த மாரி சொல்லிட்டு இவங்க மறுபடியும் திங்க் பண்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரூமுக்குலாம் வராங்க. இவங்க ரூமுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு இடத்துல வந்து ரீத்து ரோய்ஸ். ரீத்து வந்து இவங்க பேரு, ரோய்ஸ் வந்து இவங்க ஹஸ்பண்ட் பேரு. அவரு நம்ம படத்தோட ஹீரோ. அவரு வந்து டாக்டரா இருப்பாரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பையன், பொண்ணு பேர் வந்து ஒரு டோர்ல வந்து எழுதியிருக்கும். எல்லாமே இவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்தணும் அது விஷயமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரியில பார்த்தீங்கன்னா, அதையும் எழுதி வச்சிருப்பாங்க. உன்னுடைய பேரு வந்து ரீத்து, ஹஸ்பண்டோட பேரு வந்து ரோய்ஸு, பசங்களோட பேரு, அது மாரி எழுதிலாம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து இந்த அம்மா வந்து எதையோ பார்த்து திங்க் பண்ற மாரியே தோணும். நம்ம இந்த படம் ஃபுல்லாமே இந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. எதையோ பார்த்து திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது ரிலேட்டடான விஷயம் தான் நம்ம ஃபுல்லா வந்து காட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு ஆர்டிஸ்ட் கூட. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணா போகின்வில்லான்னு ஒரு படத்த மட்டும் தான் எப்பவும் வரைவாங்க. இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, இந்த ஃப்ளவருக்கு பேரு தான் போகின்வில்லு. இதுதான் என்ன பண்ணுவாங்க, படத்தோட டைட்டிலாவும் வச்சிருப்பாங்க. எப்பவும் இந்த ஒரு படத்த மட்டும் தான் வரைவாங்க. இவங்க ஏங்க எப்பவும் இந்த ஒரே படத்த வரையறாங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணும். அத வந்து லாஸ்ட்டா வந்து சொல்றேன். அதுக்கு அடுத்து அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளினிக்க தான் காட்டுறாங்க. கிளினிக்ல வந்து நம்ம டாக்டர் இப்போ ஒர்க் பண்ற ஆஃபீஸ்ல வந்து புதுசா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு டாக்டர் வந்து ஜாயின் பண்ணுவாரு போல. அவங்ககிட்ட வந்து இந்த மாரி பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது என் ஒய்ஃபும் நானும் ஒரு டிரைவிங்ல போயிட்டு இருக்கும்போது, ஜேர்னில போம்போது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும். அதுல அவங்க தலையில பயங்கரமான அடிபட்டுருக்கும். ஸோ, அதனால எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. ஸோ, அவங்க ஃபேமிலி அதெல்லாம் பத்தி இவரு வந்து சோகமா வந்து பேசிட்டுலாம் இருக்கிறாரு. அந்த புதுசா வந்த டாக்டர் கிட்ட. அதுக்கு அடுத்த சீன்ல கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து வந்திருக்காங்க. ஒரு சின்ன பொண்ணு வந்திருப்பாங்க போல. அவங்களுக்கு உடம்பு சரியில்ல போல. அவங்க சாக்லேட்லாம் குடுத்து நல்லா வந்து ஜாலியா பேசுறாரு. அப்பதான் வந்து புரியுது. இவரு வந்து ஒரு குழந்தைங்க நல்ல டாக்டர்ன்னு புரியுது. உடனே அந்த குட்டி பாப்பாவுக்கு வலிக்காமலே பேச்சே குடுத்துட்டு நைஸா வந்து இன்ஜெக்ஷனும் போட்டுறாரு. ஓகேங்களா. அந்த மாரி சீன்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவும் அந்த படத்த வந்து வரைஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வந்து குடுத்து படங்கள்லாம் வாங்குவாங்கல்ல, டிராயிங் ஆர்டிஸ்ட் வரையிற படத்தெல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டு வந்து அவங்க வாங்கிட்டு அந்த படத்துக்கு ஏத்த மாரி ஒருத்தர் வந்து காசு குடுப்பாரு. அந்த இடத்துக்கு தான் இவங்க வந்து போறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, டிரைவர் வந்து கூடுவாங்க. டிரைவர் என்ன பண்ணா சிகரெட் அடிச்சுட்டு ஜாலியா இருப்பான். உடனே எங்க ஒய்ஃப் வந்து திட்டுவாங்க. அ அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவர் வேற யாரும் இல்ல. அவங்க வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரங்களோட அ புருஷன் தான். புருஷன் வந்து டிரைவரா இருப்பாரு. இவங்க வந்து வேலைக்காரங்க வந்து இருப்பாங்க. இந்த மாரி "நீ சிகரெட் புடிச்சிட்டு இருக்க, என்னைக்காவது ஒரு நாள் சாக போற" அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்றாங்க, 3 பேரும் கார்ல ஏறி அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா. அங்க வந்துட்டு என்ன பண்ணுவான், இவன் தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் வாங்கி வைப்பான். வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், ரூ. 3000 காச வந்து குடுத்து விடுவான். அந்த காச வாங்கிட்டு இவங்க வந்து வருவாங்க. அப்போ வந்து வேலைக்காரங்க வந்து சொல்றாங்க, நம்ம ஹீரோயின் கிட்ட, "என்ன மேடம் இவன் எப்ப பார்த்தா நீங்க வரையிற படத்துக்கு வெறும் 3000 மட்டும் தான் தரான். அதுக்கு மேல காசே குடுக்க மாட்டேங்கிறான். இவன் நம்மளால ஏமாத்துறான்ல." அந்த மாரி சொல்லிட்டு, "பரவால்ல விடு" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பணத்த ரூ. 3000 குடுத்து யாரு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 4000 குடுப்பாரு. ஓகேங்களா. ரூ. 4000 குடுத்துட்டு, ரூ. 1000 அவனுக்கு கமிஷனு. ரூ. 3000 காச வந்து யாருக்கு குடுத்துருவாங்கன்னா, எங்க ஒய்ஃப் கிட்டயே அவங்க வந்து குடுத்துட்டு வருவாங்க. பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் மேல நல்லா வந்து ஒரு பாசமா வந்து இருப்பாரு. ஸோ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆன பிறகு வந்து, இவங்களுக்கு வந்து ஞாபக மறதி ரொம்ப இதாயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வர மாரி விஷயம்னா, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள இவங்க பண்ண வச்சீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம்லாம் வரலாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஏத்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான், இவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, "இவங்க டிராயிங் நல்லா வரைவாங்க.
என் ஒய்ஃப் ரீத்து அப்படி சொல்லும்போது சரி ஓகே அது ரிலேட்டடாகவே வரைய சொல்லுங்க. ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வரட்டுங்கிறதுக்காக தான் இவர் வந்து டிராயிங் வந்து வரைய சொல்லுவாரு. அந்த டிராயிங்கை வந்து இவங்க வந்து ஒரு இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஹீரோ தான் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு வாட்டியும் 4000 கொடுத்துட்டு 1000 நீ கமிஷன் எடுத்துக்கோ, 3000 என் ஒய்ஃப் கிட்டே கொடுத்து விட்டுருன்னு சொல்லிட்டு இவர் காசை கொடுத்து கொடுத்து இது பண்ணுவார். ஓகேங்களா, 1000 போனால் போகுது, நம்ம ஒய்ஃபுக்கு இதுதானே முக்கியம். சொல்லிட்டு எப்படின்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து டிராயிங் வரைகிறதுக்குன்னு ஒரு ஆசையும் வரும். அப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பழைய ஞாபகம்லாம் மறுபடியும் திரும்ப சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இவர் தான் என்ன பண்ணுவார், அவங்க வரைகிற எல்லா படத்தையும் 3000 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இவங்க வீட்டில் வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவார், ஓட்டி ஓட்டி வச்சிருவாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு சீனை வந்து நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணுவார், அவங்களோட பண்ணை வீட்டுக்கு சண்டே ஆனால் அவங்க ஒரு பண்ணை வீடு ஒன்று வந்து ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்து இருக்கும், அங்கே தான் வருவார். அங்கே வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலாம் ஆளுங்கெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி வருவார். அதுக்கப்புறம் அவங்க நிறையா காய்கறிலாம் அவங்க இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து அவர் விளைய வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு தான் என்ன பண்ணுவார், மறுபடியும் வீட்டுக்கு வந்து வருவார். மற்ற நாள்லாம் அவங்க ஒய்ஃபை வந்து பிள்ளைங்களாம் பார்க்குற மாதிரி தான் இவர் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சரக்குலாம் போட்டு என்ன பண்ணாரு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் விளைஞ்ச காய்கறி பழ வகைகள், அன்னாச்சி பழம், மற்ற பனானாஸு, கொஞ்சம் காய்கறி தேங்காய்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த வேலைக்காரங்களும் காசை கொடுத்துட்டு சரி கிளம்புங்க, அடுத்த வாரம் சண்டே நான் வேலை இங்கே வந்தேன்னா நான் வந்து கூப்பிட்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இவர் கார் எடுத்துகிட்டு இவங்க வீட்டுக்கு வந்து வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டு வேலைக்காரமா, ஐயா இந்த மாதிரி அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க படம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா படம் வரைஞ்சதெல்லாம் தூக்கி போட்டாங்க, பெயிண்டிங்லாம் தூக்கி போட்டு ஒரே சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க, என்னன்னு தெரியல, உடனே வாங்க ஏன் சொல்லிடுவாங்க. இந்த நான் வந்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வந்துடுவாங்க. வந்து இவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நல்லா ஆறுதல் பண்ணுறாரு. ஆறுதல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க இது கதவுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், ரீத் ரோய்ஸ் வந்து எழுதி வந்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி சரிவா எதுவும் இதாக பண்ணாத, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அப்புறம் நீ உனக்கு டைம் இப்போ உனக்கு வந்து மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அப்போ மறுபடியும் டிராயிங் வர ஒன்றும் இல்லை அப்படி. அதாவது உங்கள் டிராயிங் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒன்று தோணியிருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க டென்ஷன் ஆகியிருப்பாங்க. அதுக்கடுத்து அவங்க வந்து குளிக்க கூட்டு போயிட்டு தலையெல்லாம் தோத்தி விட்றாரு. எவ்வாறு பாத்டப்பில் குளிக்காதன்னு சொன்ன பார்த்தியா, மறுபடியும் தலையில் அடிச்சுக்கிட்டியா அந்த மாதிரி வந்து இவர் சொல்கிறாரு. தண்ணியெல்லாம் கொடுத்து இவங்களை வந்து அக்கறையாக வந்து பார்த்துக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே கொட்டி போன பெயிண்டிங் அந்த ரூமெல்லாம் பார்த்து நம்ம வேலைக்காரங்க வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, இவங்க ஒய்ஃபோட ஃபோனை எடுத்து அதில் வந்து இவங்க டெய்லியும் வரைகிற படத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபோட்டோ எடுத்து வந்து வச்சுருப்பாங்க. இவர் தலைமை என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பெர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணிடுறான். எதுக்கு இவன் இந்த மாதிரி டெலிட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு டவுட் தான் வரும். அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஃபக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு சந்தேகம் மாதிரி வந்து வந்திருக்கும். என்னன்னா எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து அவங்க மைண்ட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால அவங்கள எப்பவும் யாரோ வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி, யாரோ அவங்கள பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி தோணும். இதை வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க. உடனே வந்து என்ன பண்ணுவார் நம்ம ஹஸ்பண்ட், நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், சரி நம்ம வீட்டுக்கு சுற்றி சிசிடிவி வச்சிடலாம், ஸோ நீ எதுவும் பைப்பில் டோன்ட் வெரி அந்த மாதிரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் காலைல போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு இவங்க வந்து வருவாங்க. அப்போ வந்து நீங்கள் அப்படியே போய் பசங்களையும் கூட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து நீ சண்டேல ஃபார்ம் ஹவுஸ்க்குலாம் போயிட்டு அது வந்து நான் பசங்களாம் கூட்டு வரேன் அந்த மாதிரி சொல்லுவார். அதாவது எவ்ரி சண்டேனா அவர் வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து போயிடுவார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் இவர் கால் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அந்த சிசிடிவி ஃபிட் பண்ணுறதுக்கு அவங்க டீம்லேருந்து எல்லோரும் வந்து வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து சரி வந்திருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜூஸோ டீயோ அதை போட்டு கொடு அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இவங்களும் வந்து கிச்சனுக்கு போயிட்டு அதெல்லாம் ரெடி பண்ண போவாங்க. சடனாக இவங்களுக்கு வந்து புது ஆளுங்க ஃபேஸ்லாம் பார்த்தோம்னா இவங்களுக்கு ஏதோ மாதிரி மைண்ட் வந்து ஆயிரும். உடனே என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு குழப்பம் இருப்பாங்க, கண்ணும் சரியாக வந்து மங்களாயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சன்லேருந்து ஒரு கத்தி எடுத்து என் பக்கத்தில் வந்து எல்லாரும் குத்திடுவேன் அந்த மாதிரி சொல்லி எல்லாரும் மேட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே சிசிடிவி போட்டு வந்த ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க, சார் என்ன சார் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி சரி கூல் ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், இவருக்கு அந்த கத்தியை கீழே போட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கேட்க மாட்டாங்க. பலார்னு என்ன பண்ணுவார், கணத்தில் ஒரு அடை அணிச்சிட்டு அவங்க கீழே விழுந்துடுறாங்க போத்துன்னு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு கொஞ்சம் கீழே விழுந்தா கொஞ்சம் அடிலாம் போட்டுருக்கும் போல. ஸோ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து அவங்கள படுக்க வச்சுட்டு மருந்துலாம் போட்டு இங்கே வந்து இவங்க அழுது ஃபீல் பண்ணுறாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃப் நல்லா தான் இருந்தாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதில் வந்து அவங்களுக்கு மைண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு, புதுசாக ஆளுங்களாம் பார்த்தவொன்னே அவங்க வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி அந்த மாதிரிலாம் கேட்டுப்பாரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு, சார் சிசிடிவி எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டோம் சார், எல்லாம் இது பண்ணிட்டோம், ஒரு சின்ன சின்ன வேலை மட்டும் இருக்குது, இப்போ எல்லாம் ஒர்க்கு எல்லாம் ஆகும், அந்த சின்ன வேலைகளை மட்டும் ஒரு 2-3 நாள் வந்து முடிச்சு கொடுத்துருவோம் சார் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா, அன்னைக்கு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து முடிச்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு அவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் வந்து வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோயினை ஒரு தலையில் ஒரு அடி வச்சுட்டு நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறான், அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறான். உடனே என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கு அடுத்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்டர் கிளினிக்கு வந்திருப்பார். ஓகேங்களா, அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பார், அந்த டாக்டர் வந்து சார் வடிலாம் பயங்கரப்பட்டுக்கு தையல் கையில் போட்டுலாம் சார், பெரிய கட்டாக போட்டலாம்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடாங்க, ஒய்ஃப் பார்த்தா பயந்துருவான், நீ லைட்டாக ஆயின்மெண்ட் மட்டும் போட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். ஓகேங்களா, அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா
இவரு வந்து என்ன பண்றாரு, இவரு வீட்டுக்கு வந்து வராரு. வீட்டுக்கு வந்து வரும்போது என்ன பண்ணுவாரு, கூட வந்து ஒரு பையெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாரு. வந்துட்டு என்ன ஆச்சு திடீர்னு வந்து கூப்பிட்டா, "இல்ல, இல்ல நான் வந்து டியூட்டிக்கு வந்து கிளம்பணும். இல்ல எனக்கு வந்து இந்த மாரி சூரியகாந்தி படமாலாம் ஞாபகம் வருது." அந்த மாரிலாம் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன படம் தோணுதோ அந்த படத்த வந்து வரேன். அந்த மாரி வந்து காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து இந்த சூரியகாந்தி படம் ஏன் நமக்கு இப்ப சம்மந்தமே இல்லாம நமக்கு கண் முன்னாடி வந்து போகுது? ஏதாவது நோட்ல கீட்ல எழுதியிருக்கோமா? என்னன்னா, இவங்க அன்றாடம் நடக்கிற நிகழ்வுலாம் என்ன பண்ணுவாங்க, நோட்ல வந்து எழுதி வச்சுப்பாங்க. ஓகேங்களா. அது இல்லாம ஒரு துண்டு சீட்டு பேப்பர்ல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் யாராவது ஏதாவது இவங்க கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னா, துண்டு சீட்ல எழுதி இவங்க பெட்டுக்கு கீழ வந்து வச்சுருவாங்க. மறுநாள் வந்து தூங்கி எந்திச்சு முழிச்சோனே ஏன்னா, மறுநாளே உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் போயிரும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெட்டுக்கு கீழ இருக்க துண்டு சீட்டு எடுத்து படிச்சுக்குவாங்க. ஓ! இன்னைக்கு வந்து 6 மணிக்கு இவங்க நம்மள வந்து சந்திச்சிருக்காங்க. நாளைக்கு 6 மணிக்கு நம்ம இங்க போகணும்னு அவங்க வந்து நேத்து வந்து சொன்னாங்க. அதெல்லாம் இவங்க வந்து எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது, அதுலயும் எதுவும் எழுதி வச்ச மாரி இவங்களுக்கு வந்து தோணல. இவங்க தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு, என்ன நமக்கு இந்த படமே நமக்கு வந்து தோணுது. அப்படின்னு தோணிட்டு இருக்கும்போது, சடனா இவங்க சரின்னு சொல்லிட்டு டிவிய போட்டு பார்த்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிவில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேனி மாவட்டத்த சேர்ந்த மாவட்ட செயலாளர் பொண்ண வந்து எவனோ கிட்னாப் பண்ணிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயுமே அதுதான் பரபரப்பா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதையும் இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டு, இந்த பொண்ண நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மாரி இவங்க பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. சடனா வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி சூரியகாந்தி ஃப்ளவரா இருக்கு. பூவா இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த பொண்ணு வந்து கைய கட்டி நின்னுட்டு, ஒரு மாரி ஒரு வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாரி ஒரு சீன காட்டுறாங்க. செம மாஸா இருக்கும். இவங்களுக்கு தலைய பிச்சுக்கிற மாரி ஆயிருது. யார் இந்த பொண்ணு? இந்த பொண்ணு நம்ம எங்க பார்த்தோம்? ஏது பார்த்தோம்ன்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. பட் இவங்களுக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அன்னைக்கு வந்து சூரியகாந்தி படம்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சூரியகாந்தி படம் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா வந்து ஒரு பேட்மேன் படமும், ஒரு ராபிட் படம் இப்படி ஒரு 3 படமும் வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா எப்பவும் பார்த்தீங்கன்னா, பூமியில ட்ரீய மட்டும் தான் வரைவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃபரெண்டான படம் வரைஞ்சிருக்காங்க. இத பார்த்து நம்ம ஹஸ்பண்ட் வந்து அப்ரிஷியேட் வந்து பண்றாரு. ஓகே நம்ம ஹீரோ வந்து பரவாயில்லையே நல்லா இம்ப்ரூவ்மென்ட் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க பசங்களையும் கூட்டு வந்து காட்டுறாங்க. நம்ம பார்த்தியா இன்னைக்கு அம்மா வந்து 3 விதமான படம்லாம் வரைஞ்சிருக்கான்னு சொன்னாங்க. அவங்க பசங்களும் சந்தோஷமா இருக்கிற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல மறுபடியும் வழக்கமா அவங்க ஸ்கூலுக்கு வந்து அவங்க பசங்க வந்து ரெடி ஆகி மறுநாள் காலைல கிளம்பி போறாங்க. இவங்க அவங்களுக்கெல்லாம் பாய்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்க ஒய்ஃப் இவரு என்ன பண்றாரு, பாவமா பார்க்குறாரு. இவங்களுக்கு இந்த மாரி ஞாபகமறதி பிரச்சனைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவமா பார்க்குற மாரி ஒரு சீன வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்துல நம்ம ஹீரோ ஓகேங்களா, மெயின் ஹீரோ பகத் பாசில். இவரு தான் என்ன பண்ணுவாரு, அந்த தேனி மாவட்ட இன்ஸ்பெக்டரா வந்து இருப்பாரு. ஓகேங்களா. இவரு என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து வராரு. ஏன்டா அவரு சம்மந்தமே இல்லாம நம்ம ஹீரோ வீட்டுக்கு வராரு அப்படின்னு வந்து தோணும். ஹீரோ வீட்டுக்கு வந்து கையில ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு வந்து, இவரு கூட ஒரு எஸ்ஐயும் கூட்டு வந்திருப்பாரு. கூட்டு வந்துட்டு அந்த ஃபோட்டோல இருக்க ஒரு லேடிய காட்டி, "இந்த லேடி யாருன்னு தெரியுதா?" அப்படின்னு கேட்கும்போது, அவரு அந்த ஃபோட்டோ நல்லா பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா, குர்கா போட்ட ஒரு பொண்ணு, குர்கா போட்டு கண்ணாடி போட்ட பொண்ணு, இவங்க ஒய்ஃப் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ காட்டுது. என்னடா இவரே ஷாக் ஆயிறாரு. நம்ம ஒய்ஃப் வீட்ட விட்டு வெளிய போமாட்டாங்க. இது என்னடா இது? குர்கா போட்டுலாம் ஒருத்தவங்க வந்து இருக்கிறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஷாக் ஆகி, ஆமா என் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த மாரி வந்து தேனி மாவட்டத்தில வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பொண்ண வந்து யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பாட்ல வந்து மரியம் காலேஜ்ன்னு ஒரு காலேஜ் இருந்துச்சு. அந்த காலேஜ் பக்கத்துல உங்க ஒய்ஃப் தான் அடிக்கடி ஒரு 7, 8 தடவ அந்த காலேஜ் பக்கம் வந்திருக்காங்க. அந்த பொண்ணையும் ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு ஒரு சீன் சொல்லும்போது, நமக்கே ஷாக் ஆகுது. டேய்! என்னடா இது? அப்ப ஹீரோயின் தான் தரமான வில்லியா? இவ தான் எல்லா சம்பவம் ஏதாவது பண்ணிட்டு இருக்காளா? அந்த மாரி தான் நமக்கு வந்து மைண்ட் வந்து தோணும். ஏன்னா, அந்த சூரியகாந்தி ஃப்ளவர வந்து நான் எங்கேயோ சன்ஃப்ளவர் எங்கேயோ நான் வந்து பார்த்தேன். அந்த மாரி இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்காது. அதுல அவன் டிவில இந்த காணாம போன பொண்ண வந்து கிட்னாப் பண்ண பொண்ண வந்து ஃபோட்டோவ பார்த்தோனே, ஐய! இந்த பொண்ண எங்கேயோ பார்த்துருக்கோமே! அந்த மாரி தோணும்போது நமக்கும் ஷாக் ஆகும். ஓ! இவங்க தான் ஏதோ சம்பவம் பண்ணியிருக்காங்க போல. அந்த மாரி தான் நமக்கு வந்து இந்த சீன வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப புடிச்சு இந்த மாரி ஃபோட்டோ இந்த கேர்ள வந்து நீங்க வந்து பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, இல்லையே நான் பார்த்ததே கிடையாதுன்னு வந்து சொல்றாங்க. அதுக்காக நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, இந்த மாரி அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால தலையில வந்து ஒரு அடிபட்டுச்சு. அனிமேஷன் மாரி ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ, அவங்க கொஞ்ச நேரத்தில நடந்த விஷயத்தையே கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து மறந்துருவாங்க. அதாவது 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குன்னா, அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க வந்து மறந்துருவாங்க. அந்த மாரி இவரு சொல்லும்போது, ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு, சரி ஓகே. அவங்க வீட்ல வந்து சிசிடிவி வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டேட்டாவ என்ன பண்றாரு, கூட வந்த எஸ்ஐ கிட்ட, "யோவ்! இதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கயான்னு" சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரு வந்து கிளம்புறாரு. கிளம்பும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி உங்க ஒய்ஃப் வந்து இந்த மாரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ வந்து என்ன பண்றீங்க, நான் இந்த கேஸையே நான் வந்து விட முடியாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவலான கேஸு ஓகேங்களா. மாவட்ட செயலாளர் பொண்ண கடத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லா கொந்தளிச்சிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணுவீங்க, நீங்க எங்களுடைய போலீஸ் கிளப் ஹவுஸ்க்கு வந்து வந்துருங்க. நார்மலா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னா, அங்க நெறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ உங்க ஒய்ஃப் வேற இந்த மாரி பிரச்சனைன்னு சொல்றாங்களா, ஸோ நாங்க மட்டும் தான் அங்க இருப்போம். நீங்க எல்லாரும் வந்துருங்க. வந்து அவங்ககிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணலாம். மேபி நாங்க கேட்கிற கொஸ்டின்ல அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்து சொல்லலாம் இல்லைங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அங்கருந்து கிளம்பிர்றாரு. அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் கிளப் ஹவுஸ் தான் காட்டுறாங்க. அங்க இருக்க எஸ்ஐங்கலாம் அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த மாரி அங்க இருக்க சிசிடிவிய செக் பண்ணும்போது, அந்த காணாம போன பொண்ண வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனது நீங்க தான். அது வந்து நல்லா வந்து தெரிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் நீங்க நல்லா சொல்லுங்க. நீங்க ஏன் அந்த பொண்ண ஃபாலோ பண்ணி போனீங்க? அப்படின்னு சொல்லும்போது, நான் ஃபாலோ பண்ணி போல. என் வீட்டு வேலைக்காரன் தான் ஃபாலோ பண்ணி போட்டான்னு சொல்லிட்டு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. நமக்கு டேய் என்னடா இவ்வளோ நேரம் இவங்க தான் இந்த பொண்ண கடத்திருக்காங்கன்னு நமக்கு தோணும். ஆனா பார்த்தீங்கன்னா, வேலைக்காரி மேல பழிய தூக்கி போடுறா. வேலைக்காரன் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம பார்த்தா நமக்கே ஷாக் ஆகும். ஒரு பேய் படத்துல வர மாரி சீனைய வந்து நம்ம காட்டுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோ வந்து இவங்கள புடிச்சுட்டு, "ஏய் நீ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கே தெரியுதா? உனக்கு இந்த ஞாபகம் வந்த பிரச்சனைக்கு யாருமே நம்ம வீட்டுக்கு வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்க சமையல் வேலை பார்க்குறது, துணி துவைக்கிறது எல்லா வேலையும் வந்து கஷ்டப்பட்டு பண்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் தான் நமக்கு வந்து டிரைவிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நீ எங்கேயா போணும்னா கூட டிரைவிங் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கு அவங்க மேல எதுக்கு நீ பழிய தூக்கி போடுற? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவரு வந்து திட்டுறாரு. இவங்க என்ன பண்றாங்க, ஐய்யய்யோ! நம்ம ஞாபகத்துல ஏதோ ஞாபகத்துல வந்து அவங்கள போட்டு குடுத்துட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, வேலைக்காரினா அந்த யாரு சேலம்ல பொண்ணுக்கு பின்னாடி வந்து போனாங்களே சொல்லிட்டு, என்ன பண்ணுவாரு நம்ம இவங்க சொன்னாங்கன்னு சொன்னவுடனே என்ன பண்ணுவாரு, 2 பேரையும் கூட்டு அதான் புருஷன் பொண்டாட்டி, வேலைக்காரங்க, டிரைவர் 2 பேரையும் கூட்டு, "ஏய் வாயா எங்கேய்யா போனீங்க? அன்னைக்கு ஸ்பாட்ல உண்மைய சொல்லு, இல்லன்னா அவ்வளோதான்" அப்படின்னு கேட்டுருக்கும்போது, "சார் நான் சொந்தக்காரங்க கல்யாண வீட்டுக்கு அன்னைக்கு போயிட்டேன் சார். அன்னைக்கு ஊர்லயே இல்ல சார்." அந்த மாரி இவரு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, "சார் அவன் தெரியாம மைண்ட்ல உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குதான்னு" சொல்லிட்டு அவங்க எடுத்த ரிப்போர்ட்லாம் எடுத்து வந்து காட்டுறாரு. ஸோ, அதனால இவங்களுக்கு வந்து மறந்துரும். ஸோ, அதனால ஏதோ ஒரு ஞாபகத்துல வந்து நம்ம வேலைக்காரங்க வந்து எங்க வீட்ல பார்க்குற வேலைக்காரங்க வந்து அவங்க சொல்ட்டாங்க. எதுவும் தப்பா நெனச்சுக்காதீங்க சார். அந்த மாரி சொல்லவுடனே இவரு என்ன பண்றாரு, சரி இப்போ உங்க ஒய்ஃப கூட்டு போங்க. உங்க பசங்கலாம் ஸ்கூல விட்டு வரணும். அதுக்காக உங்க ஒய்ஃப வந்து நான் இப்ப வந்து விடுறேன். நாளைக்கு வந்து நான் மறுபடியும் வருவேன். அந்த மாரி சொல்லும்போது, இவரு வந்து ஒரு டக்குனு ஒரு ஒரு சீன வந்து சொல்றாரு. சார் பசங்க இருந்தா தானே சார் பசங்கள கூப்பிட போணும் அப்படின்னு சொல்லும்போது நமக்கே ஷாக் ஆகுது. என்னடா சொல்றீங்க? இவங்க தான்டா காலையில இவங்க 2 பசங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பிவுட்டு, பாய்லாம் சொல்லிட்டு மறுபடியும் உள்ள வந்தாங்கன்னு பார்க்கும்போது தான், இவங்க அடிப்பட்ட பிரச்சனையில வந்து என்ன ஆயிருக்கும்னா, இவங்க வந்து பிரெக்னன்ட் அப்போ வந்து இருந்திருப்பாங்க போல. ஸோ, அதில வந்து என்ன பண்ணா, இவங்க வந்து சிசு வந்து கலஞ்சு போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ, வயித்திலேயே அவங்க வந்து கருக்கலைப்பு வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி இந்த நடந்ததுனால என்ன ஆயிருக்கும், ஐ மீன் சாரி வயித்திலே வந்து சிசு வந்து இறந்திருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன ஆயிருக்கும், இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து 2 குழந்தை வந்து இருக்கிறாங்க, பிறந்துட்டாங்க அப்படின்னு தான் நெனச்சிருப்பாங்க. இறந்தது வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது, ஞாபகம் இல்ல. அதே வந்து குழந்தை வந்து பிறந்ததாவும், அந்த குழந்தைய வந்து நம்ம வளர்த்து, அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பெரியவங்களானோனே ஸ்கூலுக்கு அனுப்பி விடும்போது, டெய்லி ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ற மாரியும், அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுற மாரியும், தூங்குற மாரியும், அதே மாரியே தான் இவங்க வந்து கற்பனையிலேயே இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட ப்ராப்ளம் வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தெரியல. பாவம் இந்த மாரி குழந்தை இறந்துருச்சு சொன்னா ரொம்ப உடைஞ்சு போயிடுவான்னு சொல்லிட்டு, இவரும் அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலை தலை ஆட்டிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்த நம்ம பக்கத்து வாசல்கிட்ட சொல்லுவோம். அவன் ஷாக் ஆயிட்டு இப்படி பாப்பாப்புல, ஐய்யய்யோ! என்னடா நடக்குது இந்த வீட்ல? அந்த மாரி ஒரு சஸ்பென்ஸ்ல தான் அவங்க வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஒய்ஃப வந்து கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இவரு வந்து வருவாரு. பாவம் போல வந்து வந்துருவாரு. வந்துட்டு வந்து அ என்ன பண்றாரு, அப்படியே வந்து சோகமா பார்க்குற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அத கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பக்கத்து வாசல். அவரு என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப்க்கு கால போட்டு, ஒரு பெரிய தலைவலி புடிச்ச கேஸ வந்து குடுத்துட்டாங்க. அதான் இந்த செயலாளர் பொண்ண வேற கடத்திட்டானுங்கன்னு சொல்லிட்டு, எங்க இருந்தாலும் ஓவர் பிரஷரு. மேலதிகாரிலாம் இது பண்றாங்க. ஒரே இதா இருக்கு சொன்னா, ஒய்ஃப் இது வழக்கமா தம்மு கிம்மு போட்டுட்டு இருப்பியே, தம்ம போட்டு இது பண்ண சொல்லி, நீயா சொல்ற? அந்த மாரி சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு சீன வந்து இது வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அ நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர் வந்து வருவாங்க. அதான் நார்மலா போலீஸ் வந்து கேட்கறனால இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. சைக்காலஜி தான் ஸ்பெஷலா கேட்டாலும், அதுக்கு ஏத்த மாரி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டாலும், ஏதாவது உண்மைகள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லீங்களா? ஸோ, அதுக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சைக்காலஜி டாக்டர் தான் இதுக்கப்புறம் வந்து இந்த விசாரணைக்கு வந்து வருவாரு. அதாவது நாங்களும் இருப்போம். அவங்களும் வந்து எங்கள ஹெல்ப் பண்றதுக்கு வந்து வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடிய வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இவங்கள கூப்ட்டு, இவங்க தான் அந்த சைக்காலஜி டாக்டர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் எங்கள கூட்டு வந்து என்ன பண்ணா விசாரிப்பாங்க. விசாரிக்கும்போது, "சொல்லுங்க மேடம், அன்னைக்கு வந்து மரியம் காலேஜ் சைடு நீங்க தான் நின்றுருக்கீங்க. அந்த பொண்ண வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கீங்க. என்னதான் நடந்துச்சு? அந்த பொண்ணுகிட்ட நீங்க அப்ப என்னதான் பேசுனீங்க?" அந்த மாரி கேட்கும்போது, இவங்களுக்கு எப்பவும் வந்து மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சூரியகாந்தி ஃப்ளவரே வந்தா இவங்களுக்கு வந்து கண்ணுக்கே வந்துட்டு சுத்திட்டே இருக்க மாரி இருக்கும். எப்ப பார்த்தாலும் சூரியகாந்தி ஃப்ளவர். அதுக்கப்புறம் நல்லா வந்து இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு போட்டிருக்க சட்டையில அந்த ஃப்ளவர் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ மேபி வந்து அந்த சட்டையில போட்டிருந்த டிசைன் வந்து டிவில வந்து காட்டுனாங்க. ஸோ அது பார்த்ததுனால எனக்கு என்னமோ அந்த ஃப்ளவர் ஞாபகமா வருதோ! அந்த மாரி வந்து இவங்க ஹஸ்பண்டும் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாரு, இவங்க வந்து சொன்ன பேர்ல வந்து என்ன பண்ணிருப்பாரு, வேலைக்காரங்க வந்து வேலைக்காரி தான் கூட வந்து போனா, அந்த மாரி இவங்க வந்து சும்மா பொய்யா சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பான், அத பத்தி விசாரிக்கும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம பக்கத்து பர்சன் சொல்லியிருப்பாரு. இல்ல அவங்க அந்த டைம் வந்து ஒரு குறிப்பிட்ட டோல்கேட்ட வந்து அவங்க தாண்டி போம்போது உள்ள வீடியோ வந்து எங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆச்சு சிசிடிவில. ஸோ அவங்க வந்து இந்த பொண்ண கடத்துனதுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. சரி நீங்க உண்மைய சொல்லுங்க. அப்ப நீங்க தான் அவங்க பின்னாடி போயிருக்கீங்க. அந்த மாரி சொல்லிட்டு இவங்கள புடிச்சு நெறைய கேள்விலாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல சரி, இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து விசாரிக்கிறோம் அந்த மாரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிருவாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வேலைக்காரங்க மேல வந்து பழிய தூக்கி போட்டாங்களா, ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ஒரு மாரி கில்ட்டியான ஃபீல் வந்து இருக்கும். ஸோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சொல்லுவாங்க. இது ஏன்னா, அவங்களுக்கு அந்த மாரி உங்களுக்கு பிரச்சனை வந்து இருக்கும்போது, வேற யாரும் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க வீட்ட பார்த்துக்கிறதுக்கோ, அவங்க டிரைவிங் பண்றதுக்கோ யாரும் வந்து மோஸ்ட்லி வந்து வரமாட்டாங்க.
ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் வந்திருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, இத வந்து நம்ம புருஷன் வந்து கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து உள்ளேயே கார்லேருந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டுருப்பாங்க. இவங்கள வந்து இப்ப நம்ம வந்து போட்டு குடுத்துட்டோமே! ஏன்னா இவங்க இருக்க பிரச்சனை அப்படி போட்டுக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எங்க ஹஸ்பண்ட் தான் போயிட்டு என்ன பண்ணுவாரு, நம்ம ஹீரோ ரோஹித் தான் போயிட்டு, இந்த மாரி என் ஒய்ஃப் தெரியாம வந்து பண்ணிட்டாங்க. அதனால தான் கார் கூடயே இருக்காங்க. அவங்க வந்து கில்ட்டி ஆனதுனால. ஸோ நீங்க வந்து ப்ளீஸ் வந்து வாங்க. இந்த மாரி நெக்ஸ்ட் டைம் நடக்காது. அந்த மாரி சொல்லும்போது, இவங்க வேலைக்காரங்களோட டிரைவர் என்ன சொல்லுவாருன்னா, நெக்ஸ்ட் டைம் இந்த மாரி நடந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் நாங்க வரவே மாட்டோம். சரி உன் ஒய்ஃப் கிட்ட இதுக்கப்புறம் உன் விருப்பம் தான் அந்த மாரி சொன்னோனே, அதுக்கப்புறம் அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து போற மாரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வீட்ல வந்து ஒருத்தன் வந்து திருடன் வந்தான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த திருடன் வந்து அங்க இருக்க ஒரு பிரிட்ஜுக்கு கீழ கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். என்னடா இது நடக்குது? அந்த மாரி தான் நமக்கு வந்து தோணும். இன்வெஸ்டிகேஷன் டீம்லாம் பயங்கரமா அங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு லேடியோட பிரேஸ்லெட் வந்து எடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பிரேஸ்லெட் யாரு? அந்த மாரி சொல்லிட்டு அவங்க எடுத்து வந்து வச்சுக்கிறாங்க. இத வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணா, அதாவது இந்த அ திருடன வந்து கொலை பண்ணது வந்து ஒரு லேடியா கூட இருக்கலாம். அந்த ஆங்கிள்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து கையில தான் அந்த பிரேஸ்லெட் வந்து போட்டிருப்பாங்க போல. உடனே என்ன பண்ணி, "என் பிரேஸ்லெட் வந்து காணோம். எங்க இருக்கு தேடுங்கன்னு" சொல்லிட்டு அவங்க வேலைக்காரிய புடிச்சு கேட்குறாங்க. நமக்கே தோணும். ஏய்! என்னடா இந்த பொம்பள பார்த்தா எனக்கு ஞாபகம் வருது சொல்லிட்டு எல்லா இதையும் இவ தான் பண்ணிட்டு இருப்பா போல. அப்படிதான் நமக்கே வந்து தோணும். ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலயும் வீட்ல எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. எங்கேயும் வந்து அவங்க பிரேஸ்லெட் வந்து இல்ல. தென் என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்டோட கார் இருக்கும். அந்த கார்லலாம் வந்து வந்து தேடிட்டு இருப்பாங்க. ஏன்னா, இவர் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன சொல்லியிருப்பார்ன்னா, கார் வந்து நம்ம பிளட்லாம் தலையில நின்னா இதாயிடுச்சு. ஸோ சர்வீஸ் குடுத்தேன்னு இருப்பாரு. ஸோ என்ன பண்ணுவாரு, அந்த கார்ல போய் செக் பண்ணுவாங்க. கார்லயும் எதுவும் இருக்காது. தென் சர்வீஸ் குடுத்தேன்னு சொல்லுவார்ல, அந்த இடத்துல போய் செக் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு, "உங்க கார் சர்வீஸ்க்கே வரலையேங்க 4 மாசமா." அந்த மாரி சொல்லி ஒரு குண்ட போடுவாங்க. ஏன்னா அப்ப அவங்க ஹஸ்பண்ட் ஏதாவது பொய் சொல்றானா? அந்த மாரிலாம் நமக்கு டவுட் வந்து வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடிபட்டதுனால அங்க வந்து ட்ரீட்மென்ட்க்கு போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வேள அந்த ஹாஸ்பிட்டல்ல அவங்க பிரேஸ்லெட்ட விட்டோமான்னு சொல்லிட்டு, அங்க வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அங்க இருக்க சிசிடிவிலாம் பார்த்தா, கார வந்து இந்த லேடி தான் ஓட்டிட்டு வந்திருப்பாங்க. செம்ம ஷாக்கா இருக்கும். இத பார்த்தா கூட இருக்க அ வேலைக்காரனுக்கும் சரி, அந்த கூட இருக்க டிரைவருக்கும் சரி, அந்த வேலைக்காரருக்கும் சரி, இவங்களுக்கும். இவங்க திடீர்னு அப்படியே ஒரு மாரி முழிப்பாங்க. முழிச்சுட்டு, "எனக்கு கார் ஓட்ட தெரியுமான்னு?" ஒரு கொஸ்டின வேற கேட்கறாங்க. நம்ம டிரைவர் ஒரு மாரி பார்ப்பான் பாருங்க. என்ன இந்த பொம்பள வில்லத்தனமாவே இருக்கா? இவ தான் எல்லா காரியத்தையும் பண்றான்னு சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு சீன காட்டி அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து அவர் வந்து டிராப் பண்ணிடுறாரு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, இந்த மாரி "எனக்கு கார் ஓட்ட தெரியுமா? சொல்லுங்க." அந்த மாரி கேட்கும்போது, இவங்க வந்து அது வந்து சொல்லிட்டு, உனக்கு ஓட்ட தெரியும்." அப்படின்னு சொல்லிடுறாரு. என்னன்னா, அன்னைக்கு இந்த ஒரு பூச்செடிய கொண்டு என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து அந்த வில்லன் வந்து இவன் தலையில வந்து அடிச்சிருப்பான். ஓகேங்களா? தலையில செம காயம் வந்து வந்திருக்கும். இவரு வந்து வில்லன வந்து செமையா தொரத்திட்டு போய் அவனையும் போயிட்டு வந்து அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் அங்கருந்து அவன் வந்து என்னது தப்பிச்சு போயிருப்பான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து நான் தான் கார் ஓட்ட வந்தேன். ஆனா என் தலையில அடிபட்டதுனால என்னால கார் ஓட்ட முடியல. நீ தான் அப்ப வந்து என்ன கார் ஓட்டிட்டு போயிட்டு என்ன பண்ண ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்த அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரா. உடனே இவரு வந்து அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகேங்களா? வழக்கமா இவங்களுக்கு ஏதாவது ஞாபகப்படுத்தி சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு வந்து மறந்து போயிருதுன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான். உடனே இவரு வந்து பரவால்ல விடுன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியும் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. கூடவே அந்த சைக்காலஜி டாக்டரையும் வந்து கூட்டு வந்துடுறாரு. கூட்டு வந்து மறுபடியும் வழக்கம் போல இவங்ககிட்ட வந்து விசாரணை வந்து ஃபுல்லா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன தான் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்க வீட்ல திருடன் வந்தான்னு சொன்னீங்கல்ல, அந்த திருடன் அது இவனா பாருங்க. இவன் வந்து அங்க வந்து கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துல வந்து ஒரு பிரேஸ்லெட்டும் கிடைச்சிருக்கு. அந்த மாரி வந்து இவர் வந்து ஒரு பிரேஸ்லெட் வந்து எடுத்து காட்டுவாரு. உடனே இவங்கலாம் ஒரு மாரி ஷாக் ஆகுற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. நீங்க வந்து அன்னைக்கு இவன் வந்து திருடன் வந்தான்னு சொன்னீங்களே, அப்ப ஏன் வந்து நீங்க வந்து போலீஸ்ல வந்து எந்த கம்ப்ளைண்டும் குடுக்கலன்னு வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து கேட்பாரு. அது வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, "எங்க வீட்லருந்து எதுவுமே திருடே போலங்க. அதனால இந்த கம்ப்ளைண்ட் குடுக்கல. அதுக்கப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து சொன்னாங்க, என் கையில கட்டியிருந்த பிரேஸ்லெட் வந்து காணோம்னு சொல்லிட்டு. நானும் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஞாபகம் மறதி பிரச்சனைல, சரி ஓகே எதுவுமே நெனச்சு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நானே புதுசா ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கையில வந்து போட்டேன்." அந்த மாரி சொல்லிட்டு, அந்த மாரி ஒரு சீன வந்து இவங்ககிட்ட வந்து காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த சீன் வழக்கமா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, திடீர்னு இவங்க முதுகெல்லாம் வலிக்கிற மாரி இருக்கும். இவங்கள யாரோ போட்டு அடிச்ச மாரிலாம் இவங்களுக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குடுத்துட்டு வந்து பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா, அங்கங்க இவங்க அடிப்பட்ட காயங்கள்லாம் இருக்கிற மாரி இருக்கும். என்ன நமக்கு என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்கு? ஒண்ணுமே தெரியலையே சடனா சொல்லிட்டு, சரி ஓகே இவங்களுக்கு என்னன்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அங்க இருக்க விசிட்டிங் கார்ட் எடுத்து கால் பண்ணியிருப்பாங்க. யாருக்குன்னா, இந்த வீட்ல வந்து சிசிடிவி பொருத்திருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கால் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு வந்து வந்திருக்கும். வந்துட்டு கேமரால வந்து ஆன் பண்ணி காட்டி என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் காட்டுவாங்க. அப்போ வந்து தெரியுது இவங்க பாத்ரூம்ல இருந்து வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நான் சொன்ன மாரி தான் பாத்ரூம் குளிக்க போயிட்டு போய் "பாத்துல விழுந்துட்டியா நீ?" அப்படி சொல்லிட்டு தலையில தூக்கி விட்டு போல, அந்த மாரி சீன்லாம் நடந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்க சிசிடிவில வந்து என்னென்ன நடக்குது பாத்துக்கலாம் மேடம் வீட்ல. அந்த மாரி சொல்லிட்டு அவங்களும் அங்கருந்து கிளம்பிருவாங்க. மறுநாள் மறுபடியும் நம்ம ஹீரோவ புடிச்சு இவங்க என்ன பண்றாங்க, விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு எல்லாம் விசாரணைலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பொண்ணுங்க வந்து இப்போ வந்து கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஒரு 3 பேரு ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அதுல வந்து நீங்க வந்து இந்த சீன வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
ஒரு பொண்ணு சட்டையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஃப்ளவர் ஃபோட்டோ வந்து இருக்கும். ஓகேங்களா? சூரியகாந்தி ஃப்ளவர் ஃபோட்டோ வந்துருக்கும். இன்னொரு பொண்ணு டீ ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராபிட்டோட ஃபோட்டோ இருக்கும். இன்னொரு பொண்ணு டீ ஷர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ அந்த பேட்மேனோட சிம்பிள் வந்து இருக்கும். இந்த மாரி ஒரு 3 பொண்ண காட்டி, இது யாரையாவது நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின கூட்டு வந்து கேட்குறாங்க. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு, "இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு. பட் எங்க பார்த்தேன்னு தெரியலையே!" அந்த மாரி ஒரு சீன வந்து நமக்கு வந்து சொல்லிடுறாங்க. நமக்கே ஒரு மாரி ஆயிரும். "டேய் என்னடா இந்த பொம்பள உண்மையில ஞாபகம் மறதி ஞாபகம் மறதின்னு சொல்லிட்டு இவ தான் எல்லாம் பண்றாங்களா?" அந்த மாரி தான் நம்ம ஒவ்வொரு சீனும் பண்ணும்போதே தோணும். ஓகேங்களா? ரிப்பீட்டடாவே நமக்கு அந்த மாரி தோணிரும். அது இல்லாம அந்த படத்துல நெறைய இடத்துல எப்ப பார்த்தாலும் இந்த ஒரே ஃப்ளவர் தாங்க காட்டுவாங்க. ஃப்ளவர் இதுதான் எப்ப பார்த்து காட்டிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ளவர் தான் வரைஞ்ச மாரி இருக்கும். இது எங்க இவரு வந்து பார்த்திருப்பாருன்னா, இவங்க வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து ஒரு இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண ஹாஸ்பிட்டல் பின்னாடி இந்த ஃப்ளவர் வந்து இருந்திருக்கும். இத வந்து பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. ஒருவேளை இந்த ஃப்ளவர் தான் இவங்க வந்து வரைஞ்சு வைக்கிறாங்களா? அந்த மாரி சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினி என்ன பண்ணாங்க, வேலைக்காரங்களும் ஏதோ ஷாப்பிங் போற மாரி போறாங்க. அப்ப பின்னாடி இவங்க யாரோ ஃபாலோ பண்ற மாரி ஒரு இது வந்து சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, சைக்காலஜி டாக்டர் வந்து இந்த மாரி இவங்களுக்கு வந்து ஸ்கேனிங் முறையில வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து பண்ண போறோம். அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்தா, இவங்க மைண்ட்ல வந்து என்ன வந்து இருக்கு, அது வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாரு, ஹீரோ வந்து படத்தோட ஹீரோ, இல்ல மேடம் எது வேணா நீங்க வந்து இது பண்ணிக்கோங்க. பட் வந்து அவங்க வந்து குழந்தை இறந்து போன விஷயத்த மட்டும் அவங்கள்ட்ட சொல்லிடாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது இருக்கிற குழந்தை இருக்கிறனால அவங்க வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. அந்த மாரி சொல்லிருவாங்க. உடனே நம்ம சைக்காலஜி டாக்டர் சரி நான் அத பத்தி நான் கேட்கவும் மாட்டேன். ஓகேங்களா. அத அவங்களுக்கு ஞாபகப்படுத்தமான்னு சொல்லிட்டு மீதியெல்லாம் நம்ம கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு லைட்டிங் மாரி ஒரு ஸ்கேனிங் மாரி போகுது. கிரீன் கலர் லைட் மாரி. அதே இவங்க பார்க்க சொல்றாங்க. இவங்களும் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது எப்ப பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு தண்ணிக்குள்ள வந்து இவங்க வந்து முங்குற மாரியும், பொத்து விழுற மாரியும், அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொன்னா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தா வேற எதுவுமே அவங்க சொல்லவே இல்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க கடைசியா வந்து ஒரு 2, 3 இடத்துல வந்து அந்த பொண்ணுங்கலாம் காணாம போனாங்கல்ல, அந்த இடத்தலாம் கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்னா வந்து இங்க ஏதாவது இந்த இடத்துல ஏதாவது பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்களா? ஏன்னா, இவுங்க வந்தா ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ண வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு 3 பொண்ண காணாம போட்டு எல்லா இடத்துலயும் வந்து காட்டுவாங்க. காணாம போன பொண்ணுங்களுக்குலாம் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா? வந்திருக்கீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்கலாம் கேட்டிருப்பாங்க. அப்போ வந்து அவரு என்ன சொல்லியிருப்பாங்க, இல்ல எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல, எதுவுமே ஞாபகம் வரல அந்த மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து நம்ம சைக்காலஜி டாக்டர் வந்து, இவன் ஸ்டார்ட்டிங்ல படம் வரைஞ்ச படத்தெல்லாம் ஒருத்தங்கிட்ட குடுத்து காசு வாங்க பார்த்தீங்களா? இவன வந்து ரூ. 3000 குடுப்பான்ல. ஸோ அவங்கிட்ட வந்து ஏதாவது வந்து டீடைல்ஸ் வந்து கிடைக்குதா? இந்த பொம்பள வந்து எப்போ வந்து வருவாங்க? இந்த படத்தெல்லாம் ஒருத்தர் வந்து 3000 வந்து காசு குடுத்து வாங்குனாரு. அது யாரு? அந்த மாரி கேட்கும்போது, இல்ல ஒரு டாக்டர் சார் தான் வருவாரு. இவங்க வளர்ந்த படத்துக்கு ரூ. 4000 குடுப்பாரு. அதுல ரூ. 1000 நான் கமிஷன் எடுத்து அவரு குடுத்த ரூ. 3000 அவங்ககிட்ட வந்து குடுத்து விட்டுருவேன். அந்த மாரி வந்து இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட பண்ண வீட்டுக்கு வந்து இவரு வந்து சண்டே மாரி போயிருவார்ல. உடனே என்ன பண்ணுவாரு, இவங்க டாக்டருக்கு வந்து கால் பண்ணி இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் இந்த மாரி சண்டே ஆனா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து வந்துருவேன். வந்துட்டு அங்க இருக்கிற வேலைக்காரங்கள வச்சு அந்த ஃபார்ம் ஹவுஸ கொஞ்சம் வீக்லி என்னென்ன டஸ்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, அதுல இருக்க காய்கறி ஏதாவது விளைஞ்சிருச்சுன்னா, அதெல்லாம் எடுத்துட்டு வருவேன். இது எனக்கு ரொட்டீனான ஒண்ணு. அந்த மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த ஸ்பேஸ்க்கு வந்து இவங்க வந்து வந்துருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே இவரு வந்து கூப்பிடுறாரு. சரி வாங்கன்னு கூப்பிடும்போது, அங்க ஒருத்தன் வயசான ஒரு தாத்தா மாரி ஒரு ஆள ஃபோட்டோ வந்து வச்சிருக்காங்க. இவரு யாருன்னு கேட்கும்போது, இவரு தான் என்னுடைய தாத்தா. அவர மாரி தான் நான் வந்து நடந்துட்டு இருப்பேன். அவரோட கொள்கையெல்லாம் கோட்பாடு பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாரி சொல்லும்போது, ஓ! அப்படியா? அந்த மாரிலாம் இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் வரைஞ்ச ஃபோட்டோவெல்லாம் இவரு வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல என்ன பண்ணியிருப்பாரு, ஒட்டி வச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. நான் தாங்க ரூ. 3000 குடுத்து வந்து இங்க வந்து வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஏன்னா, அப்பதான் அவருக்கும் ஏதாவது ஞாபகம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது பண்ணும்போது, அவங்களுக்கு வந்து ஞாபகம் வர சான்சஸ் வந்து இருக்கு சொல்லியிருந்தனால, அவங்கள வந்து படம் வரையறதுக்கு வந்து நான் ஆர்வம் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த அவங்க வரைஞ்ச படத்த வந்து அந்த அந்த ஸ்டோர்ல வந்து குடுப்பாங்க. அங்க வந்து நான் வாங்கிட்டு வந்து இங்க வந்து மாட்டி விட்டுருவேன். இது இந்த ரெகுலரா நடக்கிறது தான். அந்த மாரி இவங்க சொல்லிருவாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பின்னாடி இருக்க ஒரு ஜன்னல்லையும் இந்த மாரி ஒரு படம் அதாவது அந்த பூகன்வில்லா ஃப்ளவர் வந்து இருக்குது. இத பார்த்த உடனே நம்ம சைக்காலஜி டாக்டருக்கு வந்து ஒரு சரியான சந்தேகம் வந்து வருது. என்ன இந்த படத்த தான் இவங்க வந்து எப்பவும் வந்து வரைஞ்சு வைக்கிறாங்க. ஸோ இங்க இருக்க படத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சந்தேகமா இருக்குதா? அந்த மாரி சொல்லிட்டு இவங்ககிட்ட வந்து ஒரு டவுட்லயே வந்து இவர புடிச்சு வந்து கேட்குறாங்க. கேட்கும்போது அவரு என்ன சொல்றாரு, ஆமா ஆரம்ப காலத்துல நானும் எங்க ஒய்ஃப் இங்க வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல வந்து தங்கியிருப்போம். அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்லாம் பிறகுலாம் அவங்க வந்து இங்க வந்து வரது வந்து கிடையாது. ஸோ இந்த படத்த தான் அவங்க வந்து எப்பவும் வந்து வரைஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இவரும் சொல்லிடுறாரு. இவங்களும் ஆனா மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தேகமாவே இருக்குது. உடனே படபடன்னு என்ன பண்றாங்க, கதவ தொறந்துட்டு இந்த கார் எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவங்க பின்னாடி கார்ல வந்து கிளம்புறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பின்னாடி வந்து பார்த்துட்டு அவங்க பாய்லாம் சொல்றாரு. ஆனாலும் அந்த இருக்க மிரர் வழியா இந்த ஹீரோவையே இவங்க வந்து ஒரு மாரி பார்க்குற மாரி, இவங்க எதுக்கு ஹீரோவ ஒரு மாரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி சீன்ல நமக்கு வந்து காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு கார் எடுத்துட்டு இவங்க வந்து மறுபடியும் என்ன பண்ணிடுறாரு, இவரு வீட்டுக்கே வந்து நம்ம ஹீரோ வந்து வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்றாரு, அங்க துண்டு சீட்ல வந்து ஒரு 3 சீட்டு கிட்டி வந்து இருக்குது. ஓகேங்க. எல்லாம் வந்து இது பண்றாரு. அதுல ஒரு சீட்ல மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க. என்னன்னா, சைக்காலஜி டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, இவங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு சந்தேகத்த அடிப்படையில இவங்கள பத்தி எல்லாமே வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லும்போது இவங்களுக்கு வந்து குழந்தை இல்ல, அதையும் வந்து சொல்லியிருப்பாரு. அந்த சீட்ட வந்து இவரு என்ன பண்ணுவாரு, கிழிச்சு போட்டுருவாரு. ஏன்னா இத வந்து ஏன்னா அன்னைக்கு நடக்கிற விஷயம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு வந்து மறந்து போயிரும். ஸோ அத வந்து ஒரு பேப்பர்ல எழுதி கட்டுக்கல்ல வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அத தான் இவரு என்ன பண்ணுவாரு, எடுத்துருவாரு. அந்த பெட்டுக்கு கீழ இருக்கிறத எடுத்துட்டு, அந்த ஒரு இத மட்டும் கிழிச்சுட்டு, இன்னொன்னு வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து போறோம். டாக்டர வந்து மீட் பண்றோம். அப்படி 2 இருக்கும். ஒண்ணு வந்து இந்த மாரி உங்களுக்கு குழந்தை இல்லன்னு எழுதியிருக்கும். ஸோ குழந்தை இல்லன்னு சொன்னா சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அத மட்டும் கிழிச்சு போட்டுருவாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கமா மறுபடியும் இவங்க ஏதோ தண்ணிக்குள்ள முங்குற மாரியே இவங்களுக்கு வந்து ஒரு சீன் வந்து வரும். உடனே அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, டக்குனு வந்து அடுத்த சீன வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்றான், டக்குனு வந்து இவங்க இருக்க ஃபார்ம் ஹவுஸுக்கு வந்து கார விட்டு, திடீர்னு ஒரு மாரி வில்லத்தனமா நடந்து போற மாரி நடந்து போறான். என்னடா இவன் இவ்வளோ நேரம் டாக்டர வந்து நல்ல பாசமா இருக்கிற மாரிலாம் காட்டிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு என்ன ஒரு மாரி வில்லத்தனமா பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃபார்ம் ஹவுஸ்ல பெரிய இந்த வேட்டை நாய்லாம் நெறைய வளர்ப்பான் போல. வேட்டை நாய், பன்னிகள்லாம் நெறைய வளர்த்துட்டு இருப்பான். ஸோ என்ன பண்றான், அந்த வேட்டை நாய்லாம் வளர்க்குறவங்களுக்குலாம் என்ன பண்றான், அதில டோர்லாம் தொறந்துட்டு, நல்லா அது இது கறி கிரி எல்லாம் வாங்கிட்டு வந்ததுலாம் அதுக்கெல்லாம் போட்டு வந்து வளர்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க ஃப்ரேம்ல வந்து ஒரு தாத்தாவோட ஃபோட்டோ வந்து இருக்கு. இவங்களோட தாத்தா சரிங்களா? அந்த தாத்தாவோட ஃபோட்டோ காட்டி அவரோட ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அவரு அங்க ஊர்ல இருக்க ஒரு பெரிய பண்ணையார் போல. ஓகேங்களா? எப்பவும் கம்பீரமா இருக்காரு. அவங்க இருக்க தாத்தா பொண்ணு இதுல வந்து ஒரு பையன வந்து அவங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவங்கள வந்து சேர்த்துருக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் பையன் கொஞ்சம் அவன் பேரன் வளர்ந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பொண்ணு வந்து வருவாங்க. வந்து இப்பமாவது எங்கள சேர்த்துப்பீங்களாப்பா? அந்த மாரி கேட்கும்போது, சரி வாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க பொண்ணையும், அவங்க பேரனையும் மட்டும் வீட்ல எடுத்துட்டு, அந்த அவனோட புருஷன் ஓகேங்களா? மாப்பிள்ளைய என்ன பண்ணிருப்பான், அடிச்சு வந்து விரட்டி விட்டுருப்பான் அந்த ஊர விட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து பெரிய இடத்து பையன்ல, அங்க இருக்க ஏழை மக்களுக்கு, கொஞ்சம் கீழ இருக்கிறவங்களுக்குலாம் இவன் வந்து தாத்தா பாட்டி கூடலாம் இவன் வந்து விளையாண்டுட்டு இருந்தான்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து "ஏய் இவங்க கூட நம்ம விளையாடக்கூடாது. இவன் யாருன்னு தெரியல" அந்த மாரி சொல்லிட்டு, அவங்க வீட்ல உள்ளவங்க பாட்டி, பெரிய ஆளுங்கலாம் வந்து இவன புடிச்சு இழுத்துட்டு போற மாரி, இந்த மாரி ஒரு சீன் வந்து காட்டிட்டு இருக்காங்க. இவன் என்ன பண்றான், இவங்க தாத்தா உட்காந்து சேர்லயே உட்காந்துக்கிறான். தாத்தா மாரி அந்த குச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு, அவர மாரியே வந்து இவன் வந்து ஜம்முனு காலுக்கு மேல கால போட்டு கெத்தா இருக்கான். உடனே தாத்தா சொல்றாரு, "இதுக்கப்புறம் என் சொத்து கித்துலாம் உனக்கு தான்டா" அப்படி சொல்லிட்டு வந்து இது பண்ணுவாரு. இவரு வந்து நல்லா வந்து பேசிட்டு இருக்க மாரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏழை இருக்கிற மலை கிராம மக்களுக்கெல்லாம் என்ன பண்றாரு, இவரு வந்து சாப்பாடுலாம் போட்டுட்டு இருக்காரு. அந்த மாரி சீன்லாம் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 சின்ன பொண்ணுங்க, அவங்கள ஒரு தள்ளிட்டு போயிட்டு எங்கேயோ தள்ளிட்டு போறாரு. இத வந்து என்ன பண்றான், இவன் வந்து பின்னாடியே அவன் தாத்தா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஊனி ஏரியால போட்டு நல்லா 5ஆம் வேலைலாம் பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அவங்கள கொன்னுடுறாரு. கொன்னுட்டு என்ன பண்றாரு, அத என்ன பண்ணுவான், இவங்க வீட்டுக்கு வந்து இவன் கூட ஒரு தோட்டக்காரன் மாரி ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், அந்த பாடியெல்லாம் எடுத்து புதைச்சுருவான். இந்த மாரி ரொட்டீனா வந்து நடந்துட்டுருக்கும். ஓகேங்களா. ஒன் டைம் வந்து என்ன நடக்கும்னா, இவங்ககிட்ட இருக்க தோட்டக்காரன் ஒருத்தன் இருப்பானா, அவன வந்து என்ன பண்ணுவான், இந்த சந்தைக்கு போயிட்டு ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டு, தோட்டக்காரன் ஒய்ஃப் ஓகேங்களா, அவங்களும் என்ன பண்ணுவான், ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போய் செம்மையா தரமாரியா ஃபக் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா. இந்த சீன்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இவன் வந்து ஹீரோ வந்து என்ன பண்ணான், விண்டோஸ் வழியா பார்த்துட்டு இருப்பான். ஓகேங்களா. ஆனா அந்த பொம்பள வந்து ஒரு மாரி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுட்டு வந்து ஒரு மாரி வந்து சிரிக்கிறாங்க. இத மாரி வந்து ரெகுலரா வந்து ரொட்டீனா வந்து நடந்துட்டு இருக்கும் போல. இந்த சீன வந்து ஒரு ரீகால் மாரி இவனுக்கு வந்து ஞாபகம் வருது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அ தோட்டக்காரன் ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து இந்த சின்ன பையன் சின்ன வயசுல தான் இருக்கும். மிஞ்சி போனா ஓகேங்களா. ஒரு 10லருந்து 15 உள்ள இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து என்ன பண்ணா, இவன உள்ள கூட்டு இவன் கூட நல்லா ஜெல்லாவா இருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு ஃபக் போட்டு இவன் கூட ஃபக் பண்றாங்க. அந்த மாரி ஒரு சீன்லாம் காட்டுறாங்க. இப்படியெல்லாம் காட்டிட்டு என்ன பண்றான், இவன் வீட்ல இருக்க அந்த கீழ வந்து இவ்வளோ நேரம் வந்து அவன் வீட்டுக்குள்ள வெளியே இருப்பான். அந்த வீட்டுக்குள்ள சும்மா ஒரு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பான், தண்ணி அடிச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா ஃபோட்டோலாம் பார்த்து இவன் வந்து ரீகால் மாரி பண்ணிட்டு இருக்க மாரி சீன்லாம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவன் அங்க வீட்ல விளைஞ்ச காய்கறிகள்லாம் எடுத்துட்டு போற மாரிலாம் வந்து காட்டுவாங்க. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஒரு ட்விஸ்ட்டே கொண்டு வராங்க. இவன் வீட்டுக்கு கீழ வந்து ஒரு சுரங்கப்பாதை மாரி ஒண்ணு இருக்கும் போல. அங்க அவங்க தாத்தாவோட ஒரு குச்சி எடுத்துட்டு ஒரு வீட்ல நடந்து வந்து கீழ போறான். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சைக்காலஜி டாக்டர் இருக்குங்களா, அவங்கள கட்டி போட்டுருக்கான். டேய் என்னடா அங்க நடக்குது? அந்த மாரி ஒரு சீன் வந்து நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா. அந்த மாரி ஒரு இத பண்ணிட்டு சீன காட்டு அடுத்த கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்த மாரி டபால்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகேங்களா. என்ன மட்டும் ஞாபகம் வந்திருக்கும்னா, அந்த ஹீரோயினி வந்து இவங்ககிட்ட வாங்குன அந்த ஃபோட்டோ ஓகேங்களா. அந்த 3 ஃபோட்டோவையும் கொண்டு இவங்க வீட்டு வந்து ஃப்ரேம்ல வந்து மாட்டி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க வந்து திடீர்னு ஏதோ ஒரு சொன்னி சத்தம் போட ஆரம்பிச்சுருவாங்க. உடனே தலையெல்லாம் பிச்சுக்கிட்டு வேலைக்காரி அம்மாகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. "இல்ல நம்ம வீட்டுக்கு யாரோ வந்துட்டு போன மாரிலாம் எனக்கு தோணுச்சு. யாரு வந்தா? இங்கேருந்து ஏதாவது கிங்ஸ்லாம் எடுத்துட்டு போனாங்களா? என்ன ஏதுன்னு கேட்பாங்க." ஏன்னா, இவங்க வரைஞ்ச 3 படம் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த படம் இன்னும் காணாம போயிருக்கும். இந்த ஒரு படம் பார்த்தா, மேடம் உங்களுக்கு அப்படி தெரியணும்னா, நம்ம தான் வீட்லலாம் சிசிடிவி பொருத்திட்டாங்களே. யார் யார் வந்தாங்க, போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தான் சடன் சடனா மறந்துரும்ல. ஸோ தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அங்க இருக்க சிசிடிவி வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து எப்படி ஆப்பரேட் பண்ணணும், எப்படி பார்க்கணும்லாம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த சிசிடிவி எடுத்து இவங்க வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த மாரி கார்ல வந்து
இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் சைக்காலஜி டாக்டர் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து நம்ம வந்து போறோம். அங்க ஏதோ ஒரு டிஃபரண்டான விஷயம் வந்து நான் வந்து பார்த்தேன். நீங்க வரைஞ்சு வச்ச படம் அங்க இருந்துச்சு. அங்க ஏதோ நடக்குது போல. அந்த மாரி ஏதோ எனக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ அதனால நம்ம கிளம்புறோம். அங்க வந்து இந்த மாரி பிரச்சனை நடக்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து கிளம்புறோம் அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. அது இல்லாம உங்களுக்கு வந்து குழந்தைலாம் கிடையாது. நீங்க குழந்தை கிடைக்கிற மாரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வரைஞ்சு வச்சிருந்த படத்தெல்லாம் சரி நானே கொண்டு போறேன். அந்த மாரிலாம் வந்து கேட்டிருப்பாங்க. சரி நீங்களே வச்சுக்கோங்க. அந்த மாரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன பண்றாங்க, இது எல்லாமே வந்து இந்த சிசிடிவில வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போன பிறகு தான் இவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்குள்ள வந்து வர மாரி, அவர் ஜீப்ல வந்து வர மாரி ஒரு சீன்லாம் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஓகே என்ன பண்றாங்க, இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உடனே இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட் வந்து இருக்கு. ஓகே இந்த இப்போ வந்து அதாவது எதனால இந்த ஒரு டவுட் வந்திருக்குன்னா, போலீஸ்காரங்க வந்து இவங்க வந்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதாவது நம்ம சைக்காலஜி டாக்டர வந்து கொஞ்ச நேரமா காணோம். எங்க போனாங்கன்னு தெரியல. கடைசியா இங்க தான் வந்த மாரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் உங்க வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ஹீரோ வந்து இல்ல இல்ல யாரும் அந்த மாரி யாரும் வரல. நான் கூட உங்கள பார்க்கல. அந்த மாரி இவங்க சொல்லியிருப்பாரு. ஏன்னா இவங்களுக்கு ஞாபகம் மறதி இருந்திருக்கும்ல. ஸோ அதனால என்ன பண்ணியிருப்பாரு, இவரு வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து சடனா வந்து இந்த மாரி சத்தம்லாம் போட்டதுனால சிசிடிவில இருந்து பார்த்துட்டாங்க. செக்ரட்டரி வந்து டாக்டர் வந்து நம்ம வீட்டுக்கு தான் கடைசியா வந்துட்டு போயிருக்காங்க. அந்த ஃபோட்டோலாம் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு. இதுல டவுட்லயே வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து ஃபார்ம் ஹவுஸ்ல தான் சண்டே ஆனா இருப்பாரு. சரி இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு போய் பார்க்கலாம். போறதுக்கு முன்னாடி இந்த டாக்டர் வீட்ல டாக்டர் வந்து இருக்காங்களா? என்ன ஏதுன்னு ஒரு கேட்டு கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போய் பார்க்குறாங்க. அங்க பார்த்தா கேட்டு பூட்டியிருக்கும். உடனே கூட்டவன வாட்ச்மேன் வந்து வருவான். இவங்களும் என்ன பண்ணா வேலைக்கார அம்மா மட்டும், "அம்மா நீங்க இங்கேயே இருங்கம்மா, நான் போய் உள்ள போய் பார்த்துட்டு வரேன்ம்மா" சொல்லிட்டு வேலைக்காரி என்ன பண்றாங்க, வீட்டுக்குள்ள போய் போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ணுக்கு அந்த டாக்டர் வர மாரி தோணும். ஆனா பார்த்தீங்கன்னா, அந்த டாக்டர் இருக்காது. வேலைக்கார அம்மா தான் வந்திருப்பாங்க. வந்தவுடனே வேலைக்காரி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட, "இல்ல மேடம் உள்ள வந்து இல்லம்மா அவங்க வந்து அப்பா தான் இருந்தாரு. அ ஏதோ ஒரு கார் வந்து வந்துச்சு. அந்த கார் வந்து கூட்டு போனாங்க." அந்த மாரி ஒரு சீன வந்து இவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இங்க இவன் யாரு? டாக்டரு. இவன் தான் பெரிய சைக்காலஜி என்ன சொல்ல, சைக்காலஜி டாக்டர் இங்க வந்து கட்டி போட்டிருப்பான். இந்த இன்ஜெக்ஷன் வந்து குத்த வந்து போவான். இவன் தான் பெரிய செங்கல் சைக்கோவா இருப்பான் போல. அந்த அந்த சீனுக்குலாம் அவங்க தாத்தா பண்ண இந்த பிரச்சனைக்கெல்லாம், இவங்க தாத்தா மாரி ஆகணும்னு சொல்லிட்டு பெரிய சைக்கோவா இருப்பான். என்ன பண்ணிட்டான், இவங்களுக்கு ஒரு ஊசியெல்லாம் போட்டு, அங்க ஒரு இது பெரிய கை கால்லாம் என்ன பண்ணுவான், அங்க இருக்க ஒரு பெரிய கம்பியில வந்து செயின வந்து கட்டி போட்டுருவான். இந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க வந்து வந்துடுறாங்க. ஓகேங்களா? வந்து கதவ தொறந்துட்டு இவங்க வரும்போது, இவன் என்ன பண்ணுவான், ஸ்டார்ட்டிங்ல சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, இவன் பெரிய நாய், பன்னி எல்லாம் வளர்ப்பான்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அங்க இருக்க டாக்க வந்து தொறந்து வச்சிருப்பான். ஆனா டாக் வந்து வெளிய வராது. இவன் ஏதாவது ஒரு சிக்னல் குடுத்தா அந்த டாக்லாம் வந்து வெளிய இருக்கவன் யார சொல்றானோ அவன வந்து அட்டாக் பண்ணிரும். அந்த மாரி வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பான் போல. திடீர்னு வந்து சடனா வந்து கார் வந்தோனே இவன் என்ன பண்ணுவான், அங்கருந்து இறங்கி பார்க்கவுடனே என்ன பண்ணுவாங்க, அங்க வந்து நம்ம ஹீரோயினு, அதுக்கப்புறம் வேலைக்காரி, அந்த டிரைவர் எல்லாரும் வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து "நீ என்ன இங்க வந்திருக்க?" அது மாரி சொல்லிட்டு "சரி, சரி உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், இவங்களையும் அந்த வேலைக்காரியும் என்ன பண்ணுவான், வீட்டுக்குள்ள வர வச்சுட்டு வீட்ட வந்து பூட்டிருவான். பூட்டிட்டு என்ன பண்ணுவான், வெளிய வேக வேகமா கார்கிட்ட போயிட்டு அவங்க டிரைவர போட்டு சரமாரியா அடிச்சு அவன கீழ படுக்க போட்டு கொன்றுவான். இத பார்த்த இவங்க ஒய்ஃப் "டேய் இவ்வளோ நேரமா என்னடா டாக்டரா இந்த மாரி இருந்த, இப்ப என்னடா திடீர்னு இந்த மாரி சைக்கோ மாரி ஆயிட்டன்னு" சொல்லிட்டு இவங்க ஒய்ஃபும் சரி, இந்த வேலைக்காரங்களும் சரி அலறி அடிச்சு நம்ம கண் முன்னாடி நம்ம புருஷன கொன்னுட்டான்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு கத்துறாங்க அந்த கண்ணாடிய. ஓகேங்களா? அவன கொடூரமா கொலை பண்ணி அங்க போட்டுறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, இவ்வளோ நேரம் சைலன்ட்டா இருந்தவங்க திடீர்னு கைய வச்சு அந்த கண்ணாடிய வச்சு ஒரு ஓட்டங்க. இந்த ஃபேஸ்லயே ஒரு குத்துனா எப்படி இருக்கும்? அந்த மாரி கண்ணாடிய வச்சு கண்ணாடி சுக்கு நூறாக்கிர்றாங்க. சுக்கு நூறாக்கிட்டு அவங்க வந்து 2 பேரும் வெளிய வராங்க. இவன் என்ன பண்றான், அந்த ரெஸ்லிங்ல போடுற மாரி ஸ்பேக்லாஸ்லாம் அவன் போட்டு நம்ம வேலைக்காரன் கீழ போட்டு மண்ணோட மண்ண போட்டு அவளையும் கொன்னுடுறான். லாஸ்ட் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் இருப்பாங்க. ஹீரோயின மட்டும் வா, வா, வா நம்ம போவோம். வழக்கமா போயிட்டு நீ வந்து தூங்கு. அந்த மாரி சொல்லிட்டு இவங்கள வந்து வீட்டுக்குள்ள வந்து சமாதானமா கூட்டு வரான். இவங்களும் ஒரு மாரி அரண்ட மாரிலாம் இருப்பாங்க. இவன் கண்ணுக்கு முன்னாடி இந்த மாரி சம்பவம்லாம் நடந்துருச்சேன்னு. ஆனா இவன் எதுக்கு வந்து எதுவுமே பண்ணாலும் பண்ணாத மாரி அவங்கள வந்து காட்டணும்னு நினைப்பானா. ஏன்னா, அவன் கொஞ்ச நேரத்திலேயே மறந்து போயிடும். ஸோ இவங்க 2 பேரையும் கொன்னது எப்படியும் அவன் மறந்துருவான். அதனால சரி, சரி வா அந்த மாரி பக்குவமா பேசி கூட்டு போற மாரி கூட்டு போயிருப்பான். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்காரிய அடிச்சு என்ன பண்ணியிருப்பான், சாரி வேலைக்காரிய கொன்னுருக்க மாட்டான். பயங்கரமா அடிச்சிருப்பான். அவள தூக்கிட்டு என்ன பண்ணியிருப்பான், இந்த ரூமுக்கு வந்து கூட்டு வந்து வச்சிருப்பான். ஓகேங்களா. ஆல்ரெடி ஒருத்தி வந்து இருப்பான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபிளாஷ்பேக் மாரி வந்து ஒரு ரீகால் மாரி காட்டுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இவன் என்ன பண்ணியிருப்பான், தாத்தா மாரியே இருப்பான். தாத்தா வந்து இவன் கண்ணுக்கு என்ன தோணும்னா, தாத்தா ஒரு 2 பேர கூட்டு போனாங்கல்ல, அதுதான் அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, ஒரு சைடு வேலைக்காரி படுத்திருப்பா, ஒரு சைடு வந்து அந்த சைக்கிள் டாக்டர் வந்து படுத்திருப்பா. அவங்கள பார்க்கும்போது இவனுக்கு அந்த மாரி தான் ஒரு சீன் வந்து தோணும். அதுக்கு அடுத்து பார்த்தேன்னா, இவன் உஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்து போட்டுருவான். சவுண்ட் போட்டோனே, இவங்க ஆல்ரெடி தொறந்து வச்சிருப்பான் பாத்தியா, அந்த வெறி நாய், அதெல்லாம் வந்து நம்ம டிரைவர கொடூரமா கடிச்சு கொதறி, அவன அங்கேயே வந்து எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டு கொண்டு போயிரும். அவன் பாடியெல்லாம். ஓகேங்களா. அந்த மாரி சீன் காட்டுறான். அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவன் ஒய்ஃப் வரைஞ்ச படத்தெல்லாம் அங்க ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பான் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் என்ன பண்றான்,
பெட்ரோல் ஊத்தி படபடன்னு எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு ஒரு மாரி ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, எங்க ஒய்ஃப்க்கு வந்து ஏதோ வந்து ஞாபகம் வர மாரி ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகி இவங்க தலையில ஏதோ அடிபட்ட மாரி ஒரு ஞாபகம்லாம் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து இந்த டாக்டர் வந்து என்ன பண்ணி இவங்க படுத்துட்டே இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்லியிருப்பாரு, "இவங்களுக்கு ஞாபகம் வரணும்னா, இவங்களுக்கு ஏத்த மாரி என்ன பண்ணுங்க, ஆ அவங்களுக்கு புடிச்ச மாரி டிராயிங்லாம் வரைய சொல்லுங்க." அந்த மாரி ஒரு சீன்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து படம் வரையும்போது ஏதோ வந்து திடீர்னு அப்படி படம் வரைஞ்சிட்டு இருக்கும்போது தான், இவங்களுக்கு வந்து சடனா ஏதோ ஒரு ஞாபகம் வந்து சத்தம் போட்டு அந்த படத்தெல்லாம் தள்ளி விட்டுருப்பாங்க. பெயிண்ட்லாம் தள்ளி விட்டுருப்பாங்க. கத்துற மாரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் காட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இவன் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு மார்ஷல் இதுல ரேடியோல வந்து நல்லா பாட்டுலாம் சத்தமா வச்சுட்டு, வந்து என்ன பண்றான், ஹீரோயினிய வந்து போட்டு பலார் பலார்ன்னு அடிக்கிற மாரி ஒரு இது வந்து காட்டுறாங்க. என்னன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து திடீர்னு உடம்புல யாரோ அடிச்ச மாரிலாம் இருந்துச்சு. சொல்லிட்டு குடிக்கும்போது பார்ப்பாங்க. உடம்புலலாம் ரத்த கட்டு மாரி இருந்திருக்கும்ல. அதெல்லாம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பான், இவன் தான் அடிச்சிருப்பான். ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீகால் ஆகுற மாரி ஆகுது. எதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னா, இவன் அடிக்கடி வந்து இவங்க வந்து இப்படிதான் பாத் டப்ல வந்து குளிக்காத, குளிச்சு தலையில அடிபட்டு பாத்தியா அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அந்த மாரி ஒரு சம்பவமே நடந்திருக்காது. இவன் ஒய்ஃப குளிக்க கூட்டு போற சாக்குல என்ன பண்ணுவான், அங்க இருக்க பாத் டப்ல ஃபுல்லா தண்ணி இருக்கும்ல, அத வச்சு இவங்க ஒய்ஃப தலைய வச்சு முக்குன்னு முக்கியிருப்பான். டாக்டர் என்ன சொல்லியிருப்பார்ன்னா, இவங்களுக்கு வந்து எக்காரணத்த கொண்டும் தண்ணீல வந்து இவங்க தல வந்து முங்கக்கூடாது. அப்படி தல வந்து முங்குச்சுன்னா, இவங்களுக்கு வந்து அந்த ரீகால் பண்ற பிரச்சனை வந்து ரொம்ப மறதி வந்து கூட வந்து அதிகமாகும். அந்த மாரி சொல்லியிருப்பான். இவன் இதுக்கே இத ஒரு ப்ளஸ்ஸா பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு வாட்டியும் உங்க ஒய்ஃப் வந்து அன்னைக்கு நடக்கிற சம்பவம்லாம் இவங்க ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. மறுநாள் அதனால நமக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு வாட்டியும் குளிக்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு தண்ணிக்குள்ள முக்கி முக்கி அவங்க ஞாபகம் மறதிய இத ஆக்கிருவான். அதுக்கடுத்து அவங்க ஞாபகம் தான் மறந்துரும்ல. கண்லேருந்து தும்மல், ஜலதோஷம் பிடிச்சு வந்து இவங்க வரும்போது, இதுதான் பாத்ரூம்ல குளிக்கும்போது நீ வந்து என்ன பண்ணு, தலையில இடிச்சுக்கிற, பாத்ரூம்ல குளிக்க வேண்டாம், குளிக்க வேணாம்னு சொல்லி அந்த மாரி நேக்கா கூட்டு வர மாரி நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல காட்டுறான். அந்த சம்பவம் நடந்திருக்கும். டேய்! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க படத்த? அந்த மாரி தான் அவங்க சொல்லணும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாரி தான். அவங்களுக்கு என்னென்ன சீன்ல ஞாபகம் வருதோ அப்பலாம் அத பண்ணியிருப்பான். நீங்க நல்லா அத நோட் பண்ணீங்கன்னா, இவன் என்ன மாரி ஒரு மைண்ட் செட்ல இந்த சைக்கோ கில்லர் வந்து பண்ணியிருப்பான்னா, கார்ல வந்து இப்ப வந்து தனியா வந்து ஒருத்தங்க போறவங்க லிஃப்ட் கேட்டா, ஒரு ஜென்ட்ஸ் வந்து லிஃப்ட் கேட்டா என்ன நினைப்பாங்க? ஐ மீன் சாரி. ஜென்ட்ஸ் வந்து லிஃப்ட் குடுக்குறேன்னு கூப்பிட்டா, அந்த பொண்ணு என்ன பண்ணிருப்பா, போயிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, "என்னம்மா லிஃப்ட் வேணுமா?" அப்படின்னு வாரீங்களா? அப்படி கேட்டீங்கன்னா, "ஓ! ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க." அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்பி ஏறுவாங்கல்ல, அந்த மாரி இவன் என்ன பண்ணியிருப்பான், ஒவ்வொரு பொண்ணா இவன் ஒய்ஃப் கூட வச்சுட்டு, ஒவ்வொரு பொண்ணுங்களா என்ன பண்ணுவான், கடத்தி கடத்தி என்ன பண்ணுவான், எல்லாரையும் நல்லா ஃபக் பண்ணிட்டு, அவங்களோட பேண்ட் டிஸ்பிளேஸ் எல்லாம் என்ன பண்ணான், கடத்தி கடத்தி வந்து வச்சுருவான். சேகரிக்கிறது. அவங்ககிட்ட இருந்து பொருள்லாம் எடுத்து இந்த மாரி ஒரு செங்கல் சைக்கோ தான் இவன். இந்த மாரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு பொண்ண கடத்திட்டு வரும்போது, இவன் ஒய்ஃப தான் கூட கூட்டு போயிருப்பான். ஸோ அந்த விஷயம் வந்து இவருக்கு வந்து ஞாபகம் மறக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், வீட்டுக்கு வந்தோனே என்ன பண்ணுவான், குளிக்க போலான்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு, தண்ணிக்குள்ள வந்து முக்கி இவன் தலைய முக்கி, அத வந்து மறக்க அடிச்சுருவான். இந்த மாரியே ஒவ்வொரு பொண்ணா கூட்டு வந்திருப்பான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த பேட்மேன் சன்ஃப்ளவர் போட்ட பொண்ணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராபிட் போட்ட பொண்ணு, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அந்த பேட்மேன் போட்ட பொண்ணு, இப்படி சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அவங்கள கூட்டு வரது, இந்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தா தெரியும். இதனால தான் இந்த 3 ஃபோட்டோவ தான் அவங்க ஞாபகத்துல வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால தான் அதையே அவங்க வந்து படமா வந்து வரைஞ்சிருப்பாங்க. இப்ப புரியுதுங்களா? அவங்க எதுக்கு வந்து நான் அந்த ஸ்டார்ட்டிங்ல வந்து இந்த 3 ஃபோட்டோ வந்து நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொன்னது. அவங்க டீ ஷர்ட்டையும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு, இது ஞாபகம் வந்து இருந்திருக்கும். பட் வந்து அவங்க யாரு? எங்க நம்ம பார்த்தோம்? அந்த ஞாபகம் வந்து இருக்காது. ஏன்னா தலைவன் தான் எல்லாரும் தண்ணி அடிச்சு முக்கி முக்கி எல்லாத்தையும் மறக்கடிச்சிருப்பானா, இந்த மாரி தான் எல்லாரையும் கூட்டு வந்து மஜாவா என்ஜாய் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க அவங்கள பேண்டீஸ்லாம் என்ன பண்ணா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இடத்துல வந்து போட்டு வச்சுருவான். அதுக்கப்புறம் அவன் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு, அத வந்து அங்க இருக்க அவன் வளர்க்குற பன்னி நாய்க்கெல்லாம் குடுத்து, அத திங்க குடுத்துருவான். அதுக்கப்புறம் அங்க எந்த ஒரு எவிடன்ஸ் இருக்கக்கூடாது. இவன் தான் டாக்டர் ஆச்சே! ஸோ என்ன பண்ண கையில கிளவுஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருப்பான். கெமிக்கல்லாம் கொண்டு வந்து ரத்த காரெல்லாம் தொடச்சு வச்சுட்டு, அந்த இடத்த ஃப்ரெஷ்ஷா ஆக்கி வச்சுருவான். இது நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவங்க யூஸ் பண்ற வளையலு, ஸ்டாண்ட் ஸ்லிப்பர்ஸு, ஓகேங்களா? ஃபுல்லா பேண்டீஸ், பிரேஸ்லெட் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஒரு அடிக்கு அடிக்க வைப்பான் தலைவன். இப்படிப்பட்ட ஒரு செங்கல் சைக்கோ தான் இவன். அதே மாரி தான் என்ன பண்ணியிருக்கான், அன்னைக்கு வந்து நம்ம சைக்காலஜி டாக்டரையும் வந்து இவன் வந்து கூட்டுருக்கான். ஓகேங்களா? அப்போ வந்து இவன் ஒய்ஃப் விட்டு தான் கூட வந்து வந்திருக்கான். அப்படி வந்து ஒய்ஃப் வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவன கூட்டு வரும்போது இவன் பின்னாடி எப்படி இறங்கி அவன் தலையில அடிச்சு, அவங்கள பின்னாடி உட்கார வச்சு இவங்கள வந்து ஸ்பாட்டுக்கு இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க ஒய்ஃப கூட்டு வந்துட்டு வீட்லயே தண்ணீல வச்சு முக்கி என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து மறக்கடிச்சிருப்பான். ஓகேங்களா? இந்த மாரி விஷயம்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாரி சம்பவம் தான் நடந்திருக்கும். ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுவான், அதே மாரி சரி இங்க நடந்த விஷயத்த வந்து இவன் வந்து அதாவது என்ன பண்ணுவான், இந்த டிரைவர வந்து கொன்ட்டான். வேலைக்காரியை அடிச்சு என்ன பண்ணான், அந்த ரூம்ல வந்து படுக்க வச்சுட்டான். அவங்கள தான் நெக்ஸ்ட் வந்து மர்டர் பண்ண போறான். அவங்களையும் அந்த சைக்கிள் எடுத்துரும். ஸோ இதெல்லாம் இவ கண் முன்னாடி நடந்துச்சு. இத வந்து பார்த்துட்டா. இத வந்து மறக்கடிக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுவான், அங்க ஒரு தண்ணி தொட்டி மாரி ஒண்ணு இருக்கும். அதுக்குள்ள தலைய வச்சு முக்க போவா பாருங்க. ஹீரோயின் டக்குன்னு ஒரு மாரி என்ன ஆவா, அவ ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி அவன் இவன் புருஷன் தலைய பிடிச்சு தண்ணீல புடிச்சு அமுக்கிருவா. சீன்லாம் சும்மா தெறிக்க விட்டுரும். "டேய் என்னடா நடக்குது?" அப்படின்னு கேட்கும்போது, இவருக்கு ஞாபகம் வந்து வந்திருக்கும் போல. ஓகேங்களா? செகண்ட் டாக்டர் வந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் டவுட் படுறேன். அதனால நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்து போணும். அந்த மாரி சொன்னது வந்து இவருக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். டக்குன்னு என்ன பண்ணியிருப்பான், இவன் புருஷன புடிச்சு தலையில புடிச்சு ஒரு அமுக்கி விட்டு, டக்குன்னு என்ன பண்ணா அங்கருந்து எஸ்கேப் ஆயிருவா. இவன் என்ன பண்ணுவான், அங்கருந்து வெளிய வந்து கையில ஒரு இவங்க தாத்தா காலத்துல ஒரு
துப்பாக்கி மாதிரி வச்சிருந்தாருல, அந்த துப்பாக்கி எடுத்து இவன் துரத்த ஆரம்பிப்பான். நாயும் இவர் பின்னாடி வந்து துரத்த ஆரம்பிக்கும். இவன் வில்லத்தனமா அந்த துப்பாக்கி வச்சு போயிட்டே இருப்பான். இவன் அலறி அடிச்சு என்ன பண்ணுவான், அவன் அவன் ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்துலயே ஒரு தண்ணி மாரி இருக்கும். தண்ணி வந்து பொத்துன்னு வந்து விழுந்துடுறான். நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து நெறைய சீன் வந்து சொல்லியிருப்பேன். அதாவது எப்ப பார்த்தாலும் இவங்க ஒரு தண்ணிக்குள்ள முழுகுற மாரி அந்த மாரி சீன் காட்டிட்டோம்னா, இந்த மாரி இடம் தான் ஓகேங்களா. அது இல்லாம அடிக்கடி தண்ணிய தலைய புடிச்சு தண்ணிக்குள்ள அமுக்குறதுனாலயும் அந்த சீன் வந்து அவங்களுக்கு அடிக்கடி வந்திருக்கும். பட் அது எதனால வருது எதுன்னு உங்களுக்கு வந்து தோணியிருக்காது ஓகேங்களா. ஸோ அந்த தண்ணிக்குள்ள பொத்துன்னு விழுந்துட்டாங்க. இந்த நாய் என்ன பண்ணுது, தண்ணியில விழுந்தாலும் விட்டுருன்னு பார்த்தா, நாய் உள்ள தண்ணிக்குள்ள சாடி அவங்கள கடிக்க போகுது. இவன் என்ன பண்ணுவான், நாய வந்து சுட்டுறான் டக்குன்னு. என்னடா இது ஒய்ஃப கடிச்சுட்டு போட்டு விடுவான்னு பார்த்தா, நாய சுட்டுறான். ஏன்னா இவன் ஒரு சீரியல் தானே, ஒய்ஃப்க்கு இந்த மாரி விஷயம் தெரிஞ்சிருச்சு. அப்போ ஒய்ஃபையும் கொல்லணும்னு தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் வந்து நினைப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணான், ஒய்ஃப கொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய சுட்டு அங்கேயே கொன்றுறானே அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவன் கீழ அந்த வீட்டுக்கு வந்து கூட்டு வரான். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளவர்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன் எடுத்துட்டு இவன வந்து மிரட்டுற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நீ வெளிய சொல்லக்கூடாத மாரி ஒரு மிரட்டுற மாரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. இப்படியெல்லாம் காட்டிட்டு இருக்கும்போது, அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் வந்து லைட்டா அவன் தலையில அடிச்சு போட்டா தலையில அடிச்சுட்டு கை கால்லாம் கட்டி போட்டிருப்பான். அங்க இருக்க ஒரு கொக்கி வந்து லேசா லூஸ் ஆகுற மாரி இருக்கும். இவங்க அத கழட்டி டக்குன்னு என்ன பண்ணிருவாங்க, அவங்க ஹீரோயினிய சுட மாரி போவான். ஓகேங்களா. ஆனா சுட மாட்டான். அது ஏன்னு நான் சொல்றேன். சுட மாரி போறதுக்குள்ள இவங்க பின்னாடி வந்து அந்த சங்கிலிய புடிச்சு இவன் ஹீரோவோட கழுத்த புடிச்சு செம்மையா டைட்டா வந்து நெருக்கிருவாங்க. போட்டு அவன் நகர முடியாத மாரி. அதுக்கப்புறம் அவன் கீழ விழுந்து நகரலாம் பார்ப்பான். இவங்க கால வச்சு அவன் முதுகுலலாம் புடிச்சு அவன் நகர ஒரு மாரி ஒரு மாரி ஆக்கிருவாங்க. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான், சுத்தி வளைச்சு மறுபடியும் இவங்க ஹீரோ மத்த சேகர் டாக்டர புடிச்சு என்ன பண்ணுவான், தலையெல்லாம் புடிச்சு வச்சு அடி அடின்னு அடிச்சிடுறான். ஓகேங்களா. அந்த மாரி அடியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், இவன் கையில வந்து ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு கன்ன வந்து கொண்டு வந்திருப்பான். அந்த கன்ன கீழ போட்டு தான் என்ன பண்ணியிருப்பான், இவன் கீழ வந்து போட்டுருவான். ஓகேங்களா. ஏன்னா இவன் கையில வச்சிருப்பான். இவன் வந்து தலைய பிடிச்சு நெரிக்கும்போது கண்ணு கீழ விழுந்துரும். இந்த கண்ண யாரு எடுத்துட்டாங்கன்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் எடுத்துருவாங்க. ஹீரோயின் எடுத்துட்டு கண்ண வச்சுட்டு இப்படி பார்ப்பாங்க அவங்க டாக்டர். செம்ம சீனா இருக்கும் அது. என்னடா இவன் கையில இது துப்பாக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணும். ஆனாலும் இவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் மறதி பிரச்சனைலாம் இருக்கே. ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து சுடுவாங்களா, மாட்டாங்களா அந்த மாரிலாம் நமக்கு வந்து தோணிட்டு இருக்கும். உடனே இத வந்து யோசி இவங்க ஞாபகம் மறதி இருக்க கேஸ வச்சு இவன் என்ன பண்ணுவான், டக்குனு அப்போ வந்து ஒரு ஐடியா வந்து யோசிப்பான். "ஏய் என்ன நீ பண்ணிட்டு இருக்க? ரிது இங்க பாரு. இந்த வந்திருக்கா பாரு. இவ வந்து நம்ம என்ன பண்றா, சைக்கிள் டாக்டர் அப்ப அடிபட்டு ரொம்ப இதா இருப்பா. அவங்கள ஷூட் பண்ணு, அவன ஷூட் பண்ணுங்க. அவன் தான் எல்லா கொலைகாரன். அவன் தான் சைக்கோ கில்லர். எல்லாம் ஷூட் பண்ணுங்க அந்த மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவன் வந்து என்ன பண்ணுவான், இல்ல அ அவ பொய் சொல்றா. நம்ம குழந்தையெல்லாம் அவ தான் கொல்ல பார்க்குறா. அந்த மாரி சொல்லிட்டு ஒரு குழந்தை சென்டிமெண்ட்ட போட்டா இவருக்கு வந்து ஏன்னா குழந்தை இல்லன்னு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. இவளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் வந்து இது இவனுக்கு வந்து தெரியாது. அவன் என்னன்னா, அந்த பேப்பர வந்து கிழிச்சு போட்டதுனால இவருக்கு வந்து ஞாபகம் எதுவும் இருக்காது. ஓகேங்களா. குழந்தை இருக்க மாரி நடிச்சிட்டு இருப்பான். அந்த மாரி தான் நடிச்சுட்டு அந்த சென்டிமெண்ட்ட காட்டி என்ன பண்ணுவா, அவள சுடு அந்த மாரி சொல்லிட்டு இருப்பான். ஆனா இவங்களுக்கு வந்து மைண்ட் செட்ல வந்து இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து இவங்கள வந்து பார்க்கும்போது, இந்த மாரி அந்த பண்ணை வீட்ல மாரி ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிற மாரி எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அங்க வந்து இவங்க வந்து ஸ்டார்ட்டிங் அந்த பண்ணை வீட்டுக்கு போயிருக்கும்போது, அங்க இருக்க ஃபோட்டோஸ், அந்த தாத்தாவோட ஃபோட்டோ, அந்த ஃப்ளவர் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த பன்னியோட வளர்க்குற வாட ஸ்மெல்லாம் அடிச்ச உடனே, இங்க ஏதோ நடக்குது போல. அந்த மாரிலாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. அந்த சந்தேகத்துல அந்த வீட்ட விட்டு டகர்ன்னு வெளிய வந்திருப்பாங்க. ஸோ இவங்ககிட்டயும் போயிட்டு என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு குழந்தைலாம் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சீன வந்து பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் கேட்டு அவங்க வந்து பயங்கரமா அழுதுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த நோட்ல வந்து எழுதி வந்து வச்சிருப்பாங்க. அந்த பேப்பர தான் அவன் என்ன பண்ணுவான், மறுநாள் வந்து கிழிச்சு வந்து போட்டுருவான். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் வர, அந்த கன்ன அப்படியே லோட் பண்ணிட்டு இப்படி வச்சிருப்பாங்க. இவன சுட மாட்டான்னு பார்த்தா, நம்ம ஹீரோவ பொழிச்சுன்னு 2, 3 சுட்டு டமால்னு சுட்டுருவாங்க. தரமா இருக்கும் இந்த சீனு. "டேய் அவ்வளதான்டா" அப்படி சொல்லிட்டு, இந்த சாக்க பார்த்துட்டு கீழ படுத்த வேலைக்காரி வந்து என்ன பண்ணுவா, அவன போட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுருவா. அதுக்கப்புறம் ஏன்னா புருஷன வந்து இவங்க நான் கொன்னான்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இப்படி வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன பண்ணிடுறாங்க, போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவான், ஸ்பாட்டுக்கு வந்து போலீஸ்காரன் நம்ம பக்கத்து சரி அவங்க டீம் கூட இருக்க எஸ்ஐ எல்லாம் கூப்பிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துருக்காரு. ஏன்னா என்ன சம்பவம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கன்னோட ரெடியா வந்திருப்பாங்க. அங்க வந்து கதவ வந்து யாரு தொறக்குறாங்க பார்த்தா, நம்ம ஹீரோ, அடுத்து நம்ம சைக்காலஜி டாக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வேலைக்காரி. இவங்க 3 பேர் வந்து தொறப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து காட்டுறாங்க. அதாவது இவங்களுக்கு இந்த சைக்காலஜி டாக்டர் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு, இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் வந்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. இவங்க போலீஸ் ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ அங்க இருக்க ஃப்ரேமு, இவங்க வீட்டுக்கு கொண்டு போன ஃபோட்டோஸு, இந்த டேட்லாம் வச்சு அந்த ஹீரோ அதாவது நம்ம படத்தோட ஹீரோ இருக்கார்ல, டாக்டர் ரோய்ஸ் அவருக்கு மேல டவுட் வந்து வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாரி எனக்கு வந்து டவுட் வந்துருந்துச்சு. அவர் வீட்டுக்கு வந்து போனேன். அவர் வீட்டுக்கு வந்து போம்போது பார்த்தீங்கன்னா, அங்கேயும் இந்த மாரி ஃப்ளவர் வந்து இருந்துச்சு. இவங்க ஹீரோயின் வரையிற படத்தெல்லாம் ஃபுல்லாமே அவங்க தான் அவரு தான் வாங்கி வாங்கி அவங்க வீட்ல வந்து ஒட்டி வச்சிருந்தாரு ஃபார்ம் ஹவுஸ்ல. ஒரே பன்னி வளர்க்குற அந்த ஸ்மெல்லாம் அடிச்சது. ஏதோ ஒரு சந்தேகம் வந்து வந்துச்சு அவரு மேல. ஓகேங்களா. அப்படி சொல்லிட்டு அதனால தான் அங்க போனேன். அவன் தான் இது பண்ணி வச்சுட்டான்னு சொல்லும்போது, அங்க பார்த்தீங்கன்னா ஊருப்பட்ட அந்த காலேஜ் கேர்ல்ஸோட மரியம் காலேஜ் அங்க இருக்க பொண்ணுங்களோட, நெறைய காலேஜ் பொண்ணுங்களோட
பாஸ்போர்ட், ஐடி, கீடி எல்லாம் நெறையானு இருக்குது. இன்னொரு நான தொறந்து போட்டா ஃபுல்லா ஒரே பேண்டிஸா தான் இருக்குது. இவன் பார்த்தா எல்லாரையும் ஃபக் பண்ணிட்டு, அவங்கள என்ன பண்ணுவான், பேண்டிஸ் எல்லாம் அவங்க ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ண கலெக்ட் பண்ணி இங்க வந்து வச்சுருவான். வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க துணி துண்டா கட் பண்ணி அங்க இருக்க நாய் பண்ணிக்கலாம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்தையும் மெடிசின் வச்சு ஊத்திட்டு என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுருவான். ஓகேங்களா? இந்த மாரி நமக்கு வந்து என்ன பண்றாங்க, இந்த சீன வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்டு வந்து நம்ம ஹீரோயின் வந்து அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மெமரி பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, ச்சே இவன் கூட எத்தன நாள் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுருவாங்க. எதனால வந்து நம்ம ஹீரோயின வந்து இவன் வந்து கொல்ல மாட்டானா, இங்க தான் நமக்கு வந்து ஒரு சீன வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னா, இவன் ஒரு 13 பேர்கிட்ட எல்லாரையும் கொன்றுப்பான் பார்த்தீங்கன்னா, அதுல வந்து கொல்லாம விட்டது இந்த ஹீரோயின மட்டும் தான். ஏன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த மெமரி லாஸ் பிரச்சனை வந்து இருந்திருக்கும். ஸோ இத இவங்க வந்து என்ன பண்ணிருப்பான், ஒரு ப்ளஸ்ஸா யூஸ் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? இவங்கள மேரேஜ் பண்ணிட்டு இவளையே கார்ல கூட்டு போனா, யாராவது தனியா போற பொண்ணு வந்து இவன் லிஃப்ட் இங்க வாங்க கார்ல ஏறுங்க அப்படி சொன்னா, தனியா இவன் போனா யாரும் ஏற மாட்டாங்க. கூட ஒய்ஃப்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் நம்பி வந்து ஏறுவாங்களா? அது ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணியிருப்பான், இவன் வந்து கூட வந்து வச்சிருப்பான். இதெல்லாம் நம்ம டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அது இல்லாம, உங்களோட ரியல் நேம் ரீத்வே கிடையாதுங்க. உங்களோட ரியல் நேம் வந்து எஸ்தர் இமானுவேல்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. செம்ம ஷாக் ஆயிரும். அப்போ அவன் பேரே இவன் தான் என்ன பண்ணியிருப்பான், மறைச்சு ரீத்துன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருப்பான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அங்கருந்து கார் வந்து கிளம்புற மாரி ஒரு சீன் வந்து காட்டியிருப்பாங்க. எங்க வந்து கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயிலுக்குள்ள காட்டுவாங்க. ஜெயிலுக்குள்ள பார்த்தா, நம்ம வில்லத்தனமான சைக்கோ கில்லர் ஹீரோ தான் அவன் வந்து இருப்பான். அவன பார்க்க யாரு வந்திருப்பாங்க, நம்ம ஹீரோயினி. "என்ன எப்ப பார்த்தாலும் நீ வந்து தூங்குன்னு சொல்லியிருப்பல, நீ இதுக்கப்புறம் இங்க ஒரே அடியா தூங்க வேண்டியதுன்னு" சொல்லிட்டு, ஒரு வில்லத்தனமா அப்படி லுக்க விட்டு ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி வருவாங்க பாருங்க. செமையா இருக்கும். இத காட்டி இந்த படத்த வந்து முடிச்சிடுறாங்க. இந்த படம் எப்படி இருந்தது காய்ஸ்? வேற லெவல்ல இருந்துச்சா? புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு படத்தோட உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர். சி யூ. திஸ் இஸ் பரமேஷ். பை காய்ஸ்.